வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய, அதாவது 2024 நடக்கக்கூடிய குரூப் 2, குரூப் 4, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட், ஃபாரஸ்ட் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரே சிலபஸ் தான். அது வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 30வது டெஸ்ட், பாரதியார் டெஸ்ட் பேட்சில் 30 டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து முகலாயர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு 2 கொஷின் இடம்பெறும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 கொஷின் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய பார்ட் வந்து முகலாயர்கள். அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி, இதுவும் ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் கண்டிப்பாக வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியும் வருது. ஃபஸ்ட்டு முகலாயர்கள் பார்த்துடலாம், அடுத்தது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி பார்த்துடலாம். ரெண்டாவது வீடியோவில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா டைம் வந்து இதுக்கு ஒரு 118 கொஷின் இருக்குது. முகலாயர்களே 118 கொஷின்றதுனால லேட் ஆகும். முகலாயர்கள் வந்து இது ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து 38 கொஷின் தான் இருக்கும். அது பொறுத்த டைப்பில் வந்து எடுத்துகிட்டு இருப்பேன், அதனால் கம்மியாக இருக்கும். அது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபுல் டெஸ்ட் கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க மார்ச் 24 மார்ச் 24 அன்றைக்கி வந்து சண்டே வரும். அந்த சண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த சண்டே ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாம் இருக்குது இல்லையா, நமக்கு ஜூன் 9 இருக்கு இல்லையா, ஜூன் 9ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 77 நாட்கள் இருக்கும். 77 நாட்கள் வந்து இருக்கும். இந்த 77 நாட்களில் நான் கொடுக்க வருது உங்களுக்கு 50 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுப்பேன். 50 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுப்பேன். இந்த 50 ஃபுல் டெஸ்ட்டும் எனக்கு டெய்லியும் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு 50 நாளில் முடிச்சிருவீங்க. மீதி இருக்கக்கூடிய 27 நாட்களில் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாக்க, ஒரு நாளைக்கு 2 கொஷின் விதமாக 25 நாள் ரிவிஷன் பண்ணுறீங்க. 25 நாள் பண்ணுங்க ரிவிஷன் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு 2 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ண போகிறீங்க. முடிச்சிட்டாக்க லாஸ்ட் 2 நாள் வந்து மீதம் இருக்கும். அந்த 2 நாள் வந்து ஃப்ரீ ஆக போகிறீங்க. 2 நாள் வந்து ஃப்ரீ ஆகிட்டு இருக்க போகிறீங்க. நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து தமிழ் 100 கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தது ஜிகே சயின்ஸை பொறுத்த சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 60 கொஷின். சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் 60 கொஷின். அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து ஒரு 30 கொஷின், கரண்ட் அஃபேர் ஒரு 10 கொஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒரு 25 கொஷின், மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா 25 கொஷின். டோட்டலாக 225 கொஷின்ஸ் வரும். 225 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து ஒரு 46 கொஷின் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக இவ்வளோ வந்து முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு மார்ச் 24 இருக்கும். அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நான் வந்து ஷெடியூல் வந்து அன்றைக்கி வந்து கொடுக்குறேன். இன்னும் கரெக்டாக இருக்குது. ஏன் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி மார்ச் 1 தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இன்னும் பாரதியார் டெஸ்ட் பேட்சில் இன்னும் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் இருக்குது. தமிழ்நாடு மானிட புவியியல், தமிழ்நாடு இயற்கை புவியியல், பெண்களை பற்றி கொஷின் கேட்டே இருக்காங்க. அந்த பெண்களை பற்றி இன்னும் இருக்குது. அடுத்து எனக்கு இன்னும் மேக்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. மேக்ஸ் வந்து முடிக்கல. இன்னும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பேங்க், கண்டிப்பாக ஆர்பிஐ பேங்க் பற்றி ஒரு கொஷின் கேட்குறாங்க. தேசிய வருவாய், என்னென்ன வருவாய் வருது, நிதிக்குழு, அடுத்தது நிதிக்குழு பற்றி கண்டிப்பாக கொஷின் இருக்குது. அதை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழுக்கள் வந்து இருக்கும். குழுக்கள் வந்து இந்த ராஜமன்னார் குழு, இதெல்லாம் இந்த குழுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த குழுக்கள் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டு அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னும் இம்பார்ட்டண்ட் இருக்குது. இன்னும் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு இதுக்கப்புறம் தான். இன்னும் பேசிக்கு எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இன்னும் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு அதுதான். சங்ககாலம், தமிழ்நாடு பற்றி இன்னும் ஒரு டாபிக் இருக்குது. இதெல்லாம் முடிக்கிறதுக்கு கரெக்டாக 23ஆம் தேதி முடிஞ்சிருது. அதனால தான் 23ஆம் தேதி வரைக்கும் டைம் கேட்டு 24ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் படிங்க. சிலபஸ் வந்து கவர் பண்ணி முடிச்சிருங்க. படிக்காதவங்க கூட அந்த சிலபஸ்லாம் பார்த்து கவர் பண்ணி முடிச்சிருங்க. ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தவறானதை தேர்ந்தெடு. பானிபட் போர் இப்ராஹிம் லோடி மற்றும் பாபர் இடையே நடைபெற்றது. பானிபட் போர் பண்ணக இப்ராஹிம் லோடி மற்றும் பாபர் இடையே நடைபெற்றது என்பது சரி. முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526 என்பதும் சரி. 1526 தான் ஃபஸ்ட்டு முதல் பானிபட் போர் நடக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடிக்கும் முகலாயர்கள் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா பாபர் வந்தார். இவங்க 2 பேருக்கு தான் வந்து நடக்கும். முகலாய பேரரசை நிறுவியவர் யாருன்னு கேட்டாக்க பாபர். முகலாய பேரரசை நிலைநிறுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாக்க அக்பர். அக்பர் தான் முகலாய பேரரசை வந்து நிலைநிறுத்தியிருப்பார். அக்பரை பற்றி இந்த 2023 அதிகமாக கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போது 4th வந்து தப்பு. முகலாய பேரரசை நிலைநிறுத்தியவர் யாருன்னு கேட்டாக்க அவர் வந்து அக்பர். 2வது கொஷின், வாக்கியம் 1. பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற காரணமாக இருந்த போர் முறைகள் துலுக்குமா ரூமி ஆகும். இந்த முறையை வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். முதலாம் பானிபட் போர் தான் யூஸ் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பீரங்கி படைகளை பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணியிருப்பார்.
தீரன் அதிகாரம் படத்தில் வரும் பாருங்கள், அந்த கதை வரும். சின்ன படை தான், முகலாய பேரரசு சின்ன படை தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பீரங்கி படையை வச்சு அந்த ஆட்ச்போர்ட் படையை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த கதை வரும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு இதுதான் இருக்கும். பாபர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீரங்கி படையை யூஸ் பண்ணியிருப்பார். அது எந்த பொருள்னு கேட்டால் பானிபட் பொருளை தான் யூஸ் பண்ணியிருப்பார். வாக்கியம் 2, லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானிற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் பாபர். லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் யாருன்னு கேட்டால் பாபர் தான். அவர் வந்துட்டு அதுக்கு அடுத்து முகலாய பேரரசு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1, முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 21/4/1526 என்பது சரி. வாக்கியம் 2, முதலாம் பானிபட் போர் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் லாகூரையும் கைப்பற்றினார். முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியும் லாகூரையும் கைப்பற்றிருக்காங்க. ஆக்ராவையும் டெல்லி வந்து கைப்பற்றியிருப்பார். லாகூர் வந்து கிடையாது, டெல்லி மற்றும் ஆக்ரா, தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை வந்து கைப்பற்றியிருப்பார். 1 மட்டும் சரி, 2வது வந்து தவறு. வாக்கியம் 1, இப்ராஹிம் லோடியின் மாமனார் ஆலம்கான் ஆவார். இப்ராஹிம் லோடியின் மாமனார் ஆலம்கான் ஆவார். வாக்கியம் 2, தௌலத் கான் லோடியின் மகனாகிய திலாவர் கான் லோடியும் ஆலம்கானும் காபூலுக்கு சென்று பாபரை இந்தியாவின் மீது படையெடுக்க கேட்டுக்கொண்டனர். இந்தியாவின் மீது படையெடுக்க கேட்டுக்கொண்டனர் என்பது சரிதான். பாபர் வந்து இந்தியா வர்றதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் இவங்க தான். அதாவது இப்ராஹிம் லோடியோட மாமனாரான ஆலம்கானோ தௌலத் கான் லோடியின் மகனாகிய திலாவர் கான் லோடி, இவங்க 2 பேர் தான் போயிட்டு பாபர் வந்து இந்தியா மீது படையெடுக்க சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து சரி. பாபரை பற்றி தவறானது எது? பாபர் தம் தந்தையார் வழியில் தைமூரின் கொள்ளுப்பேரன் ஆவார். பாபர் தன் தந்தையர் வழிமுறையில் தைமூரின் தைமூருடைய கொள்ளுப்பேரன் ஆவார் என்பது சரிதான். மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு யாருன்னு கேட்டாக்க பாபர் தான். 13வது தலைமுறை வாரிசு யாருன்னு கேட்டாக்க பாபர் தான். ஜாஹ்ரிதீன் முகமது என்னும் இயற்பெயர் கொண்டவர் இவர். பாபருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஜாஹ்ரிதீன் முகமது. பாபருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாக்க ஜாஹ்ரிதீன் முகமது. 1505ஆம் ஆண்டு பஞ்சாபை கைப்பற்றினார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காபூலை வந்து கைப்பற்றியிருப்பார். பஞ்சாபா கிடையாது, காபூலை வந்து 1505 வந்து ஃபஸ்ட்டு பாபர் வந்து கைப்பற்றியிருப்பார். இப்போ டி ஆப்ஷன் வந்து தப்பு. வாக்கியம் 1, 1527 நடந்த கன்வா போர் மேதினி ராய் மற்றும் பாபரிடையே நடந்தது. கன்வா போர் வந்து யார் யாருக்கு நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. கன்வா போர் ராணா சங்காவிற்கும் பாபருக்கு தான் வந்து நடந்திருக்கும். பாபருக்கு தான் வந்து கன்வா போர் வந்து நடந்திருக்கும் 1527. 1528 நடந்த சந்தேரி போர் வந்து யாருக்கு நடந்துச்சுன்னு கேட்டாக்க மேதினி ராய்க்கும் பாபருக்கும் இடையே வந்து நடந்திருக்கும். பாபருக்கும் மேதினி ராய்க்கும் தான் வந்து இந்த சந்தேரி போர் வந்து நடந்திருக்கும். அப்போது வாக்கியம் 2மே வந்து தப்பு, 2ம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. வாக்கியம் 1, கோக்ரா போர் 1529 நடைபெற்றது. கோக்ரா போர் 1529 நடைபெற்றது என்பது சரிதான். வாக்கியம் 2, இது பாபருக்கும் முகமது லோடிக்கும் ஏற்பட்டது. இது யார் யாருக்கு நடந்துச்சுன்னு கேட்டாங்க பாபருக்கும் முகமது லோடிக்கும் கோக்ரா போர் வந்து 1529 வந்து நடந்திருக்கும். 2மே வந்து சரி. தவறானதை தேர்ந்தெடு. பாபர் 1530 இருந்தார். 1530 இருந்தார் என்பது சரிதான். வருஷம் கேட்பாங்க, பாபர் வந்து எப்போது இறந்தாருன்னு சொல்லிட்டு 1530 ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் எடுத்திருப்பேன். பாபரின் சுயசரிதை நூல் துசுக்-இ பாபுரி. இப்போ ரீசெண்டாக ஒரு கொஷின் நம்ம பார்த்துருப்போம். தன்னுடைய சுயசரிதை எழுதி இரண்டு முகலாய பேரரசு யாருன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஒன்று பாபர் மற்றும் ஜஹாங்கீர்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. பாபர் மற்றும் ஜஹாங்கீர் இருப்பாங்க. இது வந்து சரிதான். பாபர் நாமா என்று அழைக்கப்படும் இந்த நூல் உருது மொழியில் எழுதப்பட்டது. பாபர் நாமா என்ற இந்த நூல் துருக்கி மொழியில் வந்து எழுதியிருப்பாங்க. துருக்கி மொழியில் தான் வந்து எழுதியிருப்பார். பாபர் நாமா என்ற நூலை பெர்ஷிய மொழியில் மொழிபெயர்த்தவர் அப்துல் ரஹீம் கான்கனன். பாபர் நாமா என்ற நூலை பெர்ஷிய மொழியில் வந்து மொழிபெயர்த்துக்காரங்க அப்துல் ரஹீம் கான்கான் என்பது சரிதான். 3rd மட்டும் வந்து தப்பாக இருக்குது. சரியானதை தேர்ந்தெடு. பானிபட் போரில் பாபரின் இராணுவத்திலிருந்து தலைசிறந்த துப்பாக்கி வீரர் உஸ்தாத் அலி.
பானிபட் போரில் பாபரின் இராணுவத்தில் இருந்த தலை சிறந்த துப்பாக்கி வீரர் யாருன்னு கேட்டாக்க உஸ்னாத் அலி என்பவர் சரி. பாபரிடம் இருந்த பிரபு வந்து டர்டிஃபெக், அவர்கிட்ட இருந்த பிரபு யாருன்னு கேட்டாக்க டர்டிஃபெக் என்பதும் சரிதான். பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனாகிய ஹுமாயூன் 1530 முகலாய மன்னராக பொறுப்பேற்றார். அதுக்கு அடுத்தது பாபருக்கு அப்புறம் எனக்கு அவருடைய மூத்த மகனாகிய ஹுமாயூன் வராரு. ஹுமாயூன் பாதுஷா என்னும் பட்டத்தை சூட்டி கொண்டார். பாபர் தான் வந்து எனக்கு பாதுஷான்னு சொல்லி பட்டத்தை வந்து வச்சிருப்பார். யாருன்னு கேட்டாங்க பாபர் தான் வந்து பாதுஷான்னு சொல்லி பட்டம் வச்சிருப்பார். ஹுமாயூன் வந்து கிடையாது. அப்போ டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. இங்கே சரியானதுன்னு கொடுத்துருக்கேன். சாரி, இங்கே வந்து தவறானது எதுன்னு தான் வந்திருக்கணும். தவறானது எதுன்னு சொல்லி வந்திருக்கணும். அடுத்து 10வது கொஸ்டின். கூற்று. ராஜபுத்திரர்களின் தற்காலிக வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியது. ராஜபுத்திரர்களின் அதான் இந்த ராஜ்புட் படைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த திறன் அதிகாரம் சொன்னோம் இல்லையா, ராஜ்புட் படை அப்படின்ட்டு, அதான் ராஜபுத்திரர்கள். அவங்க தான் வந்து ராஜபுத்திரர்கள். தற்காலிக வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியது என்பது சரி. காரணம், கன்வா போர் ராஜபுத்திரரின் கூட்டமைப்பின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. கன்வா போர் ராஜபுத்திரரின் கூட்டமைப்பின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது என்பதும் சரிதான். கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும். வாக்கியம் 1. கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி ஆகிய மூவரும் பாபரின் சகோதரர் ஆவர். இவங்க வந்து 3 பேரும் யாருன்னு கேட்டாங்க ஹுமாயூனுடைய சகோதரர்கள். பாபருடைய சகோதரர் கிடையாது. கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி இவங்க 3 பேரும் ஹுமாயூனுடைய சகோதரர்கள். ஹுமாயூன் என்றால் அதிர்ஷ்டசாலி என்று பொருள். இது வந்து சரி. ஹுமாயூன் என்றால் அதிர்ஷ்டசாலி என்று பொருள். வாக்கியம் 1 வந்து தப்பு, 2வது மட்டும் சரியாக இருக்குது. வாக்கியம் 1. ஹுமாயூன் ஒரு ராஜதந்திரியாக நடந்து கொள்ளவில்லை. இதுவும் கேட்ட கொஷின் தான். ஹுமாயூன் ஒரு ராஜதந்திரியாக நடந்து கொள்ளவில்லை என்பது சரிதான். வாக்கியம் 2. அவர் தன்னை எதிர்த்து கலகம் செய்தவர்களை மீண்டும் மீண்டும் மன்னித்தார். மீண்டும் எனக்கு அவங்களெல்லாம் வந்து மன்னிச்சு விட்டார். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. ஷெர்ஷா மற்றும் ஹுமாயூன் இடையே கன்னோசி போர் 1539 நடைபெற்றது. தப்பு. ஷெர்ஷா மற்றும் ஹுமாயூன் இடையே கன்னோசி போர் 1540 நடைபெற்றிருக்கும். 1540 நடைபெற்றிருக்கும். ஷெர்ஷா மற்றும் ஹுமாயூன் இடையே சௌசா போர் பார்த்தீங்கன்னாக்கா 1539 நடந்திருக்கும். 1539 நடந்திருக்கும். ரெண்டுமே ஆப்போசிட் இருக்குது. தவறானதை தேர்ந்தெடு. பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியர் ஷெர்ஷா சூரி. பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியர் யாருன்னு கேட்டாக்கா ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூரி வந்து ஒரு ஆப்கானியர். சரிதான். கன்னோசி போரில் தோற்றுப்போன ஹுமாயூன் ஈரானுக்கு ஓடினார். ஈரானுக்கு வந்து போயிருப்பார். ஈராக்கு கிடையாது, ஈரானுக்கு வந்து தப்பிச்சு போயிருப்பார். கன்னோசி போரில் தோற்றுப்போன ஹுமாயூன், பாபருடைய மகனாகிய ஹுமாயூன் தப்பித்து சென்றிருப்பார் என்பது சரிதான். ஈரானுக்கு வந்து போயிருப்பார். சபாவிட் வம்சத்தை சேர்ந்த பாரசீக அரசர் ஷா தாமஸ் என்பவன் உதவியால் 1555 டெல்லியை மீண்டும் ஹுமாயூன் வந்து கைப்பற்றியிருப்பார். எப்போ ஓடி போயிருப்பாருன்னு கேட்டிங்கன்னாக்கா கன்னோசி போரில் வந்து ஓடி போயிட்டு 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா 1555 திருப்பி வந்து பிடிப்பார். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியை வந்து ஹுமாயூன் வந்து கைப்பற்றுவார். 2வது மட்டும் தப்பாக இருக்குது. வாக்கியம் 1. 1556 டெல்லியில் தனது நூலகத்தின் படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்த ஹுமாயூன் மரணம் அடைந்தார். 1556 என்பது சரி. தமது நூலகத்து படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்து ஹுமாயூன் வந்து மரணம் அடைந்திருப்பார். வாக்கியம் 2. தவறி விழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை தவற விடாதவர் ஹுமாயூன் என்று குறிப்பிட்ட வரலாற்று என்னங்கன்னாக்கா லேண்ட்ஃபுல். இவர் வந்து சொல்லியிருப்பார், தவறி விழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை தவற விட மாட்டார் ஹுமாயூன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருப்பார். ரெண்டுமே வந்து சரிதான். வாக்கியம் 1. தீன்பனா என்ற தனது 2வது தலைநகரை உருவாக்கியவர் ஹுமாயூன். தீன்பனா என்று தனது 2வது தலைநகரை உருவாக்கியவர் யாருங்கன்னாக்கா ஹுமாயூன் என்பது சரிதான். வாக்கியம் 2. ஹுமாயூன் நாமா என்ற நூலை எழுதியவர் ஹுமாயூன்.
ஹுமாயூன் நாமா என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாக்க குல்ஃபதன் பேகம். ஹுமாயூன் என்ற நாமா என்ற நூலை எழுதியவர் கேட்டாக்க ஹுமாயூன் கிடையாது, குல்ஃபதன் பேகம் தான் வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ வாக்கியம் 1 சரி, 2வது வந்து தவறு. வாக்கியம் 1, 1526 நடந்த முதலாம் பானிபட் போர் பாபர் வெற்றி பெற்றார். 1526 முதலாம் பானிபட் போரில் பார்த்தீங்கன்னாக்கா பாபர் வந்து வெற்றி பெற்றிருப்பார். வாக்கியம் 2, இந்தியாவில் முதல் முதலாக துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் பாபர் தான் இப்போரில் பயன்படுத்தினார் என்பதும் சரிதான் என்பது பார்த்தீங்கன்னாக்கா சரிதான். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா துப்பாக்கியும் பீரங்கிகளும் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். 1526 அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலேயர், அதாவது போர்த்துகீசியர்கள் வரது பார்த்தீங்கன்னாக்கா 1498 வருவாங்க. 1498 வருவாங்க. ஆனால் இவர் வந்து துப்பாக்கிலாம் யூஸ் பண்ணியிருப்பார், பீரங்கி படையெல்லாம் அப்பயும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இந்தியாவில் ஃபஸ்ட்டே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். தவறானதை தேர்ந்தெடு. ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் ஷெர்கான். பார்த்தீங்கன்னா ஷெர்கான் என்பது சரிதான். ஹசன் சூரியின் மற்றொரு பெயர் ஷெர்கான். பார்த்தீங்கன்னா ஷெர்கான் கிடையாது, ஷெர்ஷா. ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகார் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஷெர்கான். ஹசன் சூரியின் மற்றொரு பேர் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. நம்ம நாணயத்தை வந்து வெளியிட்டார் சொல்லி பார்த்தோம்னா ஷெர்ஷா சூரி, அவர் தான் வந்து ஹசன் சூரின்னு அவரோட இன்னொரு பேர் வந்து இருக்கும். ஷெர்ஷா ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார். ஷெர்ஷா பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் சூர் வம்சத்தை வந்து தொடங்கியிருப்பார். இது சரிதான். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று ஷெர்ஷா நம்பினார். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று நம்பியவர் யாருன்னு கேட்டாக்கா ஷெர்ஷா என்பதும் சரிதான். 2வது மட்டும் வந்து தப்பு. ஹசன் சூரி என்பது பார்த்தீங்கன்னா ஷெர்ஷாவுடைய பேராகும். கூற்று, முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஷெர்ஷா. முகலாயர் காலத்தில் நவீன நாணயத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஷெர்ஷா என்பது சரி என்பது பார்த்தீங்கன்னா சரிதான். காரணம், நாணய சீர்திருத்தத்தை மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளி நாணயத்தில் தன் பெயரை தேவநாகரிக மொழியில், எந்த மொழியில் கேட்டாக்கா தேவநாகரிக மொழியில் வந்து பதிப்பிச்சிருப்பார். யாருன்னு கேட்டாக்கா ஷெர்ஷா சூரி தான் வந்து பண்ணியிருப்பார். கூற்றுக்காரணம் 2ம் சரி, காரணம் மற்றும் கூற்றிற்கான சரியான விளக்கமும் ஆகும். ஷெர்ஷா பற்றி தவறானதை தேர்ந்தெடு. 178 கிராம் கொண்ட ருஃபியா என்னும் தங்க நாணயத்தை வெளியிட்டார். ருஃபியா எனக்கூடிய தங்க நாணயத்தை வந்து வெளியிட்டார் கொடுத்துருக்காங்க. இந்த 178 கிராம் கொண்ட ருஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாணயத்தை வந்து வெளியிட்டவர் யாருங்கிட்ட ஷெர்ஷா தான். அது வந்து தங்கம் கிடையாது, வெள்ளியில் வந்து வெளியிட்டிருப்பார், சில்வரில் வந்து வெளியிட்டிருப்பார். இப்போ தங்கம் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு தான் வந்து தப்பாக இருக்குது. பி ஆப்ஷன், கல்கத்தாவில் இருந்து பெஷாவருக்கு ட்ராங்க் சாலை வந்து அமைச்சிருப்பார். ட்ராங்க் சாலை வந்து எனக்கு இவர் தான் வந்து அமைச்சிருப்பார். தில்லியில் கோட்டை சுவர்களுடன் கூடிய ஒரு புதிய நகரத்தை நிர்மாணித்தார். பின்னர் அது புராண கிலா என்று அழைக்கப்பட்டது. புராண கிலா யாருடைய காலத்தில் அமைச்சதுன்னு கேட்டாலும் அது வந்து ஷெர்ஷாவுடைய காலத்தில் தான் வந்து அமைச்சிருப்பாங்க. எங்கன்னா டெல்லி கோட்டையில். தன்னுடைய கல்லறை மாடத்தை பீகாரில் உள்ள சாசரம் என்ற இடத்தில் கட்டினார். தனக்கு வந்து கல்லறை வந்து அவரே கட்டிக்கிறார். வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான கல்லறை வந்து கட்டிக்கிறாரு. பீகாரில் உள்ள சாசரம் என்ற இடத்துல வந்து கட்டியிருப்பார். இவர் முறையான அஞ்சலக சேவையை தொடங்கினார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பார். அஞ்சலக சேவை வந்து இவர் தான் வந்து தொடங்கியிருப்பார். நமக்கு போஸ்ட்ன்றது வரது பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலேயர் காலத்தில் வரும். 1852 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1857 பார்த்தீங்கன்னாக்கா முறையாக வந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி யார் பண்ணதுன்னு கேட்டால் ஷெர்ஷா வந்து பண்ணியிருப்பார். அக்பர் பற்றி தவறாது. இவர் ஹுமாயூனின் மகன் ஆவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹுமாயூனுடைய மகன் ஆவார். பாபருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹுமாயூனுக்கு அடுத்தது அவருடைய மகன் யார் வராருன்னு கேட்டாங்க அக்பர் வந்து வராரு. அவருடைய மகன் அக்பர் வந்து வராரு. 1556ஆம் ஆண்டு தன்னுடைய 14 வயதில் கலானார் இடத்தில் அரியணை ஏறினார். எந்த இடத்துல கேட்டாங்க கலானார் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 14 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அரியணை வந்து ஏறியிருப்பார். 1556 அது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பானிபட் போர் வரும், அதை சொல்கிறேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்பரின் இயற்பெயர் வந்து ஜலாவுதீன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு விஷயம். ஜலாவுதீன் கிடையாது, ஜலாலுதீன். லூ வந்து வரணும், ஊக்கு பதிலாக வந்து லூ வந்து வரணும். அக்பரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஜலாலுதீன் வந்து கிடையாது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd தான் வந்து தப்பாக இருக்குது. அக்பர் தன் தாய் மாமனான ஃபைரம் கான் எனும் தலை சிறந்த பாதுகாவலரை பெற்றிருந்தார். தன்னுடைய தாய் மாமனான ஃபைரம் கான் வந்து யாருடைய
ஆட்சியில் இருந்தாங்கன்னு கேட்டாக்கா அக்பர் ஆட்சியில் வந்து இருந்திருப்பாங்க. அக்பர் ஆட்சியில் வந்து இருந்திருப்பாங்க. அப்போ தேர்டு மட்டும் தான் வந்து தப்பாக இருக்குது. பொருந்தாததை தேர்ந்தெடு. பொருந்தாததை தேர்ந்தெடு. சூர் வம்சத்தை சேர்ந்த அடில் ஷாவின் இந்து படை தளபதியான ஹெமு டெல்லி மற்றும் ஆக்ராவை 1556 கைப்பற்றினார். அதாவது இவங்களாம் வந்து முகலாயர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சூர் வம்சம். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சூர் வம்சம். ஆனால் இந்து படையைச் சேர்ந்த ஹெமு என்பவர் டெல்லி மற்றும் ஆக்ராவை வந்து கைப்பற்றியிருப்பார். எப்போன்னு கேட்டாக்கா 1556 வந்து கைப்பற்றியிருப்பார். சரிதான். இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு நவம்பர் 1556 என்பதும் சரிதான். நவம்பர் 1556 வந்து நடந்திருக்கும். இரண்டாம் பானிபட் போர் அக்பர் மற்றும் ஹெமு இடையே நடைபெற்றது. இரண்டாம் பானிபட் யாருக்கு நடந்துச்சுன்னு கேட்டாங்க, அக்பர் மற்றும் ஹெமுவிற்கும். முதல் பானிபட் போர் பண்ணாக்கா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். இரண்டாம் பானிபட் போர்னாக்கா அக்பருக்கும் ஹெமுவுக்கும் வந்து நடைபெற்றிருக்கும். தேர்டு முடிஞ்சிச்சு. அது ஃபோர்த்து பாருங்க. இரண்டாம் பானிபட் போரில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றவர் அக்பர். இரண்டாம் பானிபட் போரில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றவர் யாருன்னு கேட்டாக்க அக்பருடைய மாமாவான ஃபைரம் கான் தான் வந்து தோற்கடித்து கொண்டு இருப்பார். அக்பர் வந்து கிடையாது. அப்போ ஃபோர்த் வந்து தப்பு. வாக்கியம் 1. மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி துர்காவதியை அக்பர் தோற்கடித்தார். மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி துர்காவதியை அக்பர் வந்து தோற்கடிச்சிருப்பார். ஒரு பெண்ணை வந்து தோற்கடிச்சிருப்பார். இது வந்து சரிதான். வாக்கியம் 2. இந்தியாவின் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பீவியின் மீது படையெடுத்தவர் அக்பர். 2 பெண்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து போட்டு எடுத்திருப்பார். ஒன்று ராணி துர்காவதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராணி சந்த் பீவி விட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து படையெடுத்திருப்பார். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. 1576 ஹால்டிகாட் போர் நடைபெற்றது. ஹால்டிகாட் போர் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டாக்கா 1576 வந்து நடந்திருக்கும். 1576 வந்து நடந்திருக்கும். வாக்கியம் 2. இது மேவார் அரசு ராணா உதயசிங்கிற்கும் அக்பருக்கும் நடைபெற்றது. இது யாருக்கு வந்து நடைபெற்றுச்சுன்னு கேட்டாக்க இந்த போர் பார்த்தீங்கன்னாக்கா மேவார் அரசு ராணா உதயசிங்கில் அவருடைய மகனான ராணா பிரதாப் சிங்கும் அக்பருக்கு வந்து நடைபெற்றிருக்கும். இந்த ஆல்டிகாட் போர் வந்து பார்த்தீங்கன்னா ராணா பிரதாப் சிங்குக்கும் அக்பருக்கு வந்து நடைபெற்றிருக்கும். ராணா உதயசிங்குக்கு வந்து கிடையாது. இதில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் யாருன்னாக்கா மான்சிங். மான்சிங். இது மட்டும் தப்பு. ராணா உதயசிங் வந்து கிடையாது. ராணா பிரதாப் சிங் இடையே தான் வந்து நடந்திருக்கும். அப்போது வாக்கியம் 1 சரி, 2வது வந்து தப்பு. அக்பர் பற்றி தவறானது. ஃபதேபூர் சிக்ரி என்னும் புதிய தலைநகரை உருவாக்கியவர் யாருன்னாக்கா அக்பர் தான். ஃபதேபூர் சிக்ரி என்ற புதிய தலைநகரை உருவாக்கியவர் அக்பர் என்பது சரிதான். பெர்ஷாவினுடைய யமுனை கால்வாய் இவருடைய ஆட்சியில் தான் வந்து பழுது பார்க்கப்பட்டது என்பதும் சரிதான். யாருடைய கால்வாய் அப்படின்னு கேட்டாக்கா பெர்ஷாவுடைய யமுனை கால்வாய். என்ன கால்வாய்னாக்க யமுனை கால்வாய் வந்து பழுது பார்க்கப்பட்ட யார் காலத்தில் கேட்டால் அக்பர் காலத்தில் தான். சரிதான். ஆங்கிலேய பாதிரியாரால் ஐரோப்பிய ஓவியங்கள் இவருடைய ஆட்சியில் மிகவும் செய்யப்பட்டது. ஆங்கிலேய ஃபாதர் கிடையாது, போர்த்துகீசியர் ஃபாதர்கள் பண்ணாக்க ஐரோப்பிய ஓவியங்கள் இவருடைய ஆட்சியில் வந்து மிகவும் வந்து செய்ய வச்சுருப்பாங்க. இப்போ தேர்டு வந்து தப்பாக இருக்குது. ஃபோர்த்து முஸ்லீம் அல்லாதவர் மீது விதிக்கப்பட்ட ஜிசியா வரியை நீக்கியவர் யாருன்னு கேட்டாக்கா அக்பர் தான். ஜிசியா வரியை நீக்கியவர் யாருன்னாக்க அக்பர் தான். நம்ம முன்ன கிளாஸில் பார்த்துருப்போம், டெல்லி சுல்தானில் வந்து பார்த்துருப்போம். யார் வந்து அந்த ஜிசியா வந்து கிரியேட் பண்ணாங்க, அவுரங்கசீப் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் எனக்கு அக்பர் வந்து டெலீட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துருப்போம். நீக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துருப்போம். அக்பர் பேரரசு எல்லையில் தவறானது. எல்லையில் தவறானது இது. வடக்கில் வந்து காஷ்மீர் வரைக்கும் தெற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருப்பார். அடுத்து மேற்கு பக்கம் காண்டர்கார்னு சொல்லி வந்திருப்பார். கிழக்கு பக்கம் ஒடிஷாவில் வங்காளம் வரைக்கும் வந்திருப்பார். ஃபோர்த்து தான் வந்து தப்பாக இருக்குது. கிழக்கில் வங்காளம் வரைக்கும் வந்து பரவி இருக்கும்.
வாக்கியம் 1. சீக்கிய குருவான ராம்தாஸை அக்பர் ஆதரித்தார். சீக்கிய குருவான ராம்தாஸை ஆதரித்தவர் யார் என்றால் அக்பர் என்பது சரிதான். வாக்கியம் 2. அமிர்தசரஸ் பகுதியை குரு ராம்தாஸிடம் அக்பர் பரிசாக வழங்கினார். அமிர்தசரஸ் பகுதியை குரு ராம்தாஸ் அவர்களுக்கு அக்பர் பரிசாக வழங்கியிருப்பார். ரெண்டுமே சரி. அக்பரின் அவையில் இடம்பெற்று இருந்தவர்கள் தவறானவர்கள் யார்? அபுல் ஃபாசில், அப்துல் ஃபெய்சி, ராஜா தோடர்மால், ராஜா மான்சிங், ராஜா பகவன்தாஸ், அப்துல் ரஹீம் கான் இ கான், ஃபீர்பால். இவங்க எல்லாமே அக்பரின் அவையில் இருந்திருப்பாங்க. அக்பருடைய அவையில் இருந்திருப்பாங்க. ராணா உதய் சிங் இருந்திருக்க மாட்டார். இருந்திருக்க மாட்டார். மேவார் அரசர் இருந்திருக்க மாட்டார். அக்பர் பற்றி சரியானது எது? அக்பர் அவரது தாயாரால் கவரப்பட்டார். அவங்களுடைய அம்மாவால் தான் அவர் ரொம்ப கவரப்பட்டிருப்பார் என்பது சரிதான். அக்பர் ருக்மதியை பாஸ்பக்வத்தரிடம் இருந்து கவர்ந்தார். கவர்ந்தார் என்பது தப்பு. ஃபைரம் கானை அக்பர் கொன்றார் என்பதும் தப்பு. அக்பர் சித்தூரை கொள்ளையடிப்பதற்காக படையெடுத்தார்னு சொல்லியிருப்பாங்க. அவர் சித்தூரை கொள்ளையடிப்பதற்கெல்லாம் படையெடுத்திருக்க மாட்டார். இதுவும் தப்பு. ஃபஸ்ட்டு மட்டும் சரியாக இருக்குது. வாக்கியம் 1. தான்சன் என்ற இசை மேதை அக்பர் அவையை அலங்கரித்தார். தான்சன் என்ற இசை மேதை யாருடைய அவையில் இருந்தாங்க? அக்பர் அவையில் தான் வந்திருப்பாங்க. சரிதான். வாக்கியம் 2. இவருடைய இயற்பெயர் ராம்தாசு பாண்டே. அதாவது தான்சனுடைய இயற்பெயர் என்னங்க? ராம்தானு பாண்டே என்பது சரி. வாக்கியம் 1. அக்பர் ஃபதேபூர் சிக்ரியில் புலந்தர் வாசலை கட்டினார். அக்பர் ஃபதேபூர் சிக்ரியில் புலந்தர் வாசலை கட்டியிருப்பார். இது சரிதான். வாக்கியம் 2. இது அவரது குஜராத் வெற்றி நினைவாக. அது எதை வச்சு கட்டுறாருங்க? குஜராத் வெற்றி நினைவாக தான் இந்த ஃபதேபூர் சிக்ரி கட்டியிருப்பார். ரெண்டுமே சரி. அக்பர் பற்றி தவறானது. அக்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அக்பரை பற்றி தான் இந்த வருஷம் கொஷின் கேட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய எடுத்து சொல்லிட்டேன். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான். எல்லா கொஷினும் நீங்கள் எடுத்து பார்த்தாலையும் +1 +2 வரைக்கும் ஒரே மாதிரி சேம் சிலபஸ் தான் இருக்கும். ஒரு சில டாபிக் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். புரியுதுங்களா? எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது. குரூப் 4 பொறுத்தாலும் சரி, நீங்கள் குரூப் 2ஆக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க மெயினாக இதை தான் எடுக்கிறாங்க. இந்த சிலபஸ் கவர் பண்ணி தான் எடுக்கிறாங்க. முதல்ல சிலபஸ் வைஸ் படிக்கணும். சிலபஸ் வைஸ் படித்து டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். குரூப் 4 அண்ட் ஃபாரஸ்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஒரே ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு அதாவது 2019 சயின்ஸ் கொஷின் ஒரு 18-19 கொஷின் கேட்டிருப்பாங்க. இந்த வருஷம் குரூப் 4 இருக்கிறதுனால, குரூப் 4ல் ஃபாரஸ்ட் எக்ஸாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சயின்ஸ் அதிகமாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய கேட்குறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு 15 கொஷின் கேட்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் சயின்ஸை கொஞ்சம் பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழை மட்டும் விழுந்து படிப்பான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பண்ணுறது தப்பே இதுதான். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இலக்கண பார்ட் உங்களுக்கு 50 கொஷின் வரும். அந்த 50 கொஷின் உங்களால் எழுத முடியக்கூடிய 40 கொஷின் ஈஸியாக படிக்காதவங்க கூட 40 கொஷின் எழுத முடியும். பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, எதுகை மோனை, அதுக்கப்புறம் ஆங்கில வேர்டு, இங்கிலீஷ் வேர்டு, எதிர்ச்சொல் என்ன கண்டுபிடிக்கிறது, அகர வரிசை அடிக்கிறது, கேள்வி என்ன கொஷினுக்கு கொடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க, அது ஒன்று இது பண்ணுறது, சந்திப்பில் நிற்கிறது, இப்போ இங்கே சேர்த்து இது எங்கே வருதுன்னு சொல்லி பார்க்கறது, இந்த மாதிரி கொஷினாக இருக்கும். அந்த 40 கொஷின் யார் வேணால் எழுத முடியும். அந்த 40 கொஷினை யார் வேணால் எழுத முடியும். இருக்கக்கூடிய அடுத்து 50 கொஷின் அறிஞர்களும் இலக்கியங்களும் தான். இது ரெண்டு தான் உங்களுக்கு 50 கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது படித்தா மட்டும் தான் அது பண்ண முடியும். அதுவும் சிலபஸ் வைஸ் படிக்கணும். அதை விட்டு 6th 7th 8th 11th படிச்சிங்கன்னா செட் ஆகாது. அதெல்லாம் இருக்கிறது கம்மி. பழைய புக்கு கொஞ்சம் எடுக்கணும், புது புக்கு எடுக்கணும். இதெல்லாம் எடுத்து பார்த்து தான் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? கொஞ்சம் ப்ராப்பராக படிங்க. சயின்ஸை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த நிறைய கொஷின் எது கேட்குறாங்கன்னாக்கா அமிலம் காரம் ஒன்று, கெமிஸ்ட்ரியில் அமிலம் காரம், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், அடுத்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. கலப்படங்கள் வரும். அது அது பயாலஜியில் வரும். பயாலஜி உணவு மற்றும் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அதில் கண்டிப்பாக நோய்கள் சம்மந்தமாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. கலப்படம் சம்மந்தமாக அதிலே ஒரு கொஷின் இருக்கும். அதில் வந்துடுது விட்டமின் பி அதெல்லாம் வரும் இல்லையா? கலப்படம் அது வந்துடும். அடுத்து ரத்த வகைகள் கண்டிப்பாக கொஷின் கேட்குறாங்க. சுற்றுச்சூழல் அதுலேயும் ஒரு கொஷின் கண்டிப்பாக வருது. சுற்றுச்சூழல் டாப்பிக்கில் ஒரு கொஷின் கண்டிப்பாக வருது. அடுத்தது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் லைட்
லைட் வந்து எடுத்துடுறாங்க, கரண்ட்டு மின்னியல் வந்து அது எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து எனக்கு விசை அண்டு மற்றும் அழுத்தங்கள் டாபிக், விசை அண்ட் அழுத்தம் டாபிக் பாருங்க. அதுலேருந்து ஒரு கொஷின். இந்த மாதிரி பேசிக் கொஷின் வந்து எடுத்துட்டு தான் இருக்குது. பேசிக் கொஷின்லாம் பாருங்க நிறைய எடுக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய பார்க்கணும். அங்கே வந்து பாருங்க சயின்ஸ் வந்து மெயினாக பார்க்கணும். மெயினாக பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது. சயின்ஸை விட்டிங்கன்னா தமிழில் 100க்கு 100 தாராளமாக லாஸ்ட் ஒரு மாதம் படித்தா கூட எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இங்கே ஜிகே பாருங்கள், உங்களுக்கு ஜிகே தான் பெரிய டாபிக். எவ்வளோ டாபிக் இருக்குது, அதை எடுத்து வச்சு நீங்கள் படித்தா சத்தியமாக மறந்துடுவீங்க. அந்தளவுக்கு டெஸ்ட்டு எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து சயின்ஸ்லாம் படிங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இதுதான், வேறு வழி கிடையாது. அக்பரை பற்றி தவறானது. அக்பர் அவையில் தஷ்வந்த் என்ற ஓவியர் அலங்கரித்தார். அக்பர் அவையில் தஷ்வந்த் என்ற ஓவியர் வந்து அலங்கரித்தார் என்பதும் சரிதான். அக்பரின் முன்னோடி ஷெர்ஷா. அக்பரின் முன்னோடி வந்து பண்ணிக்க ஷெர்ஷா. அக்பரின் முன்னோடி யாருன்னு கேட்டாங்க, ஷெர்ஷாவை ஃபாலோ பண்ணி தான் இவர் வந்து வருவார். ஷெர்ஷா பண்ணிக்க சூர் வம்சத்தை சேர்ந்தவர், அக்பர் பண்ணிக்க முகலாய வம்சத்தை சேர்ந்தவர். ஆனால் அவரை ஃபாலோ பண்ணி தான் இவர் வருவார். மண் சப்தாரி முறையை ஷெர்ஷா தான் அறிமுகப்படுத்தினார். இதுதான் இம்பார்ட்டன்ட். மண் சப்தாரி முறையை அலங்கரித்தவர் யாருங்கிட்டாங்க, அறிமுகப்படுத்தியவர் யாருங்கிட்டாங்க, அக்பர். மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். இவரின் காலத்தில் குஜராத் மாநிலம் 7 போர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. அக்பருடைய காலத்தில் குஜராத் மாநிலம் 7 போர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது என்பதும் சரிதான். அப்போ தேர்டு தான் வந்து தப்பாக இருக்குது. வாக்கியம் 1. அக்பரின் இராணுவ அமைச்சர் தோடர்மல். அக்பரின் இராணுவ அமைச்சர் யாருன்னு கேட்டாங்க, தோடர்மல். அக்பரின் இராணுவ அமைச்சர் யாருன்னு கேட்டாங்க, ராஜா மான்சிங். இவர் தான் வந்து போரில் வந்து கன்வா போரில் வந்து இருந்திருப்பான்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. அவருடைய இராணுவ அமைச்சர் என்னக்கா ராஜா மான்சிங். பாகவத புராணத்தை பிரஷிய மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்க, தோடர்மல். பாகவத புராணத்தை பர்ஷிய மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னாக்க தோடர்மல். ரெண்டுமே வந்து ஆப்போசிட் இருக்குது, ரெண்டுமே வந்து தவறு. தவறானதை தேர்ந்தெடு. அக்பரின் அவையில் இருந்த புத்திசாலி அமைச்சர் வந்து ஃபீர்பால். அக்பரின் அவையில் இருந்த புத்திசாலி அமைச்சர் ஃபீர்பால் என்பது சரிதான். அக்பரின் வளர்ப்பு தாய் வந்து மகம் அனகே என்பதும் சரிதான். தவறுபட ஆணையினை பிரகடனப்படுத்தியவர் யாருன்னாக்க அக்பர். தவறுபட ஆணையினை அக்பர் தான் வந்து பிரகடனப்படுத்தியிருப்பார். அக்பரின் அவையை அலங்கரித்த அறிஞர்கள் அஷ்டதி கஜங்கள் என்று என்பது தவறு. நவரத்தினங்கள் சொல்லிட்டு இவங்களுடைய அவையில் வந்து அலங்கரிச்சிருப்பாங்க, நவரத்தினங்கள். அப்போ 4th வந்து தப்பாக இருக்குது. வாக்கியம் 1. அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த சூர்தாஸ் ஆக்ராவின் பார்வைத்திறனற்ற ஒரு பாடகர் ஆவார். இவர் வந்து ஒரு பார்வைத்திறனற்ற ஒரு பாடகன் ஆவார். சூர்தாஸ் வந்து ஒரு பாடகர் ஆவார். இது வந்து சரிதான். வாக்கியம் 2. அபுல் பாசில் ஹைனி அக்பர் என்ற நூலை வந்து எழுதினார். அபுல் பாசில் வந்து ஹைனி அக்பர் என்று அக்பருடைய சுயசரிதை வந்து எழுதியிருப்பார். இது வந்து சரிதான். ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. தவறானதை தேர்ந்தெடு. அக்பர் ஜெகதீஸ்வரர் டெல்லிஸ்வருவா என்ற பட்டப்பெயரை கொண்டிருந்தார். தன்னுடைய பட்ட விரலை வந்து வச்சுட்டு இருந்திருப்பார். இது வந்து சரி. அக்பர் தன் நாட்டின் ஆட்சியின் போது தனது நாட்டை 15 சுபாக்களாக, எத்தனை சுபாக்கனாங்க, 15 சுபாக்களாக வந்து பிரித்திருப்பார் என்பதும் சரிதான். ஜெரிஃபானா மற்றும் மகாசிலகானா என்ற வரியை பயிரிடுவோர் மீது அக்பர் வந்து சுமத்தினார் என்ற வரியை வந்து பயிரிடுவோர் மீது வந்து சுமத்தியவர் யாருங்கிட்டாங்க, அதுவும் வந்து அக்பர் தான். ஜெரிஃபானா மற்றும் மகாசிலகானான்னு சொல்லிட்டு வரியை வந்து பிரிச்சிருப்பார். குதிரை நினைவாக ஆருன் மினாரை வந்து அக்பர் வந்து கட்டியிருப்பார். ஆருன் மினாரை வந்து குதிரை நினைவாக கிடையாது, யானையோடைய நினைவாக வந்து ஆருன் மினாரை வந்து அக்பர் வந்து கட்டியிருப்பார். இப்போ டி ஆப்ஷன் வந்து தப்பு. வாக்கியம் 1. அக்பர் ஆம்பர் ராஜா ஃபார்மால் மகளான ஹர்காபாயை மணந்தார். அக்பர் ஆம்பர் ராஜா ஃபார்மால் மகளான ஹர்காபாயை மணந்தார் என்பதும் சரிதான். வாக்கியம் 2. பின்னாளில் ஒரு ஜோதா அக்பர் என்று அழைக்கப்பட்டார். பின்னால் இவர் வந்து ஒரு ஜோதா அக்பர் என்று அழைக்கப்பட்டார். யாருன்னு கேட்டாங்க, ஹர்காபாய் வந்து ஜோதா அக்பர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1.
அக்பர் அவருடைய ராஜபுதன கொள்கைக்கு பேர் போனவர். அக்பர் அவருடைய ராஜபுதன கொள்கைக்கு வந்து பேர் போனவர் வந்து சரிதான். வாக்கியம் 2, ஃபீக்கானார் ஜெய்சால்மர் ஆகிய ராஜபுத்திர அரசனின் இளவரசியை அக்பர் வந்து திருமணம் செய்து கொண்டார். அதாவது இந்த ராஜபுத்திர கொள்கைக்கு என்ன இதுன்னு காரணம் கேட்டாக்க அந்த ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த பெண்களை வந்து திருமணம் செய்கிறது தான். அப்படி தான் பாருங்க ஃபீக்கானார் ஜெய்சால்மர் ஆகிய ராஜபுத்திர அரசனின் இளவரசியில் வந்து அக்பர் வந்து திருமணம் செஞ்சிருப்பார். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1, அக்பருடைய தத்துவத்தை விளக்குவதற்கு அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சொல் தவ்ஹீத் இ இலாஹி ஆகும். தவ்ஹீத் இ இலாஹி ஆகும் என்பது சரி. அக்பருடைய தத்துவத்தை விளக்குவதற்கு அக்பரும் பத்தானியும் பயன்படுத்திய சொல் தவ்ஹீத் இ இலாஹி என்பது சரிதான். வாக்கியம் 2, தீன் இலாகி என்ற சொல்லின் பொருள் தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடாகும். தீன் இலாகி அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்க, ஒரு தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. அக்பருக்கு பின்னால் அரசரானவர் நூர்தீன் முகமது ஜஹாங்கீர். அக்பருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அரசரானவர் நூர்தீன் முகமது ஜஹாங்கீர் என்பது சரிதான். ஜஹாங்கீரின் மனைவி நூர்ஜஹான். ஜஹாங்கீரின் மனைவி பார்த்தீங்க நூர்ஜஹான் என்பதும் சரிதான். ஜஹாங்கீரின் மனைவி பேர் பார்த்தீங்க நூர்ஜஹான் என்பதும் சரிதான். அக்பரின் மனைவியான ஜோதக்பாய் உலகின் ஒளி, அரண்மனை ஒளி என்று அழைக்கப்படுகிறார். ஜஹாங்கீர் மனைவியான நூர்ஜஹான் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க உலகின் ஒளி, அரண்மனை ஒளி என்று அழைக்கப்படுகிறார். நூர்ஜஹான் உலகின் ஒளி, அரண்மனை ஒளி என்று அழைக்கப்படுவர். அவர் யாருடைய மனைவி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஜஹாங்கீருடைய மனைவி. அப்போ சி ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது. வாக்கியம் 1, ஜஹாங்கீருக்கு எதிராக அவருடைய மகன் சலீம் கலகம் செய்தார். அவருடைய மகன் வந்து சலீம் வந்து கலகம் செய்வார். சலீம் கிடையாது. ஜஹாங்கீருக்கு எதிராக அவருடைய மகன் குஸ்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்க கலகம் செய்வார். வாக்கியம் 2, ஐந்தாவது சீக்கிய குருவான குரு அர்ஜுன் சிங் என்பவர் குஸ்ருவிற்கு உதவினார் என்பதால் இவரை தூக்கிலிட்டும்படி ஜஹாங்கீர் வந்து உத்தரவிட்டிருப்பார். ரெண்டாவது மட்டும் வந்து சரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சலீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரோட சகோதரர். சகோதரர் வந்து வருவார். அவருடைய மகன் கிட்டக்க குஸ்ரு வந்து வருவார். அப்போது ஏ ஆப்ஷன் வந்து தப்பு. ரெண்டாவது வந்து சரி. வாக்கியம் 1, இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் பிரதிநிதியான தாமஸ் ரோ ஜஹாங்கீர் அவைக்கு வருகை புரிந்தார். அதாவது ஆங்கிலேயர்கள் ஃபஸ்ட்டு வராங்க இல்லையா, அப்போ ஜஹாங்கீர் அவை தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. ஜஹாங்கீர் அவைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வருவாங்க. யாருன்னா தாமஸ் ரோ தான் ஜஹாங்கீர் அவைக்கு வந்து வருவார். வாக்கியம் 2, 1615 ஜஹாங்கீரின் அனுமதி பெற்று முதல் வணிக மையத்தை தாமஸ் வங்காளத்தில் நிறுவினார். தாமஸ் ரோ பார்த்தீங்கன்னாக்க சூரத்தில் வந்து நிறுவியிருப்பாங்க. வங்காளத்தில் வந்து கிடையாது. 1 மட்டும் சரி, ரெண்டாவது வந்து தப்பு. ஜஹாங்கீர் பற்றி தவறானது. உலகினை வெல்பவர் அல்லது உலகை படைப்பவர் என்று எனக்கு அழைக்கப்படுவர் யார் என்ற ஜஹாங்கீர் தான். உலகினை வெல்பவர் அல்லது உலகை படைப்பவர் சொல்லி அழைக்கப்படுவர் ஜஹாங்கீர். நீதி சங்கிலி மணி என்னும் புதிய நீதி வழங்கும் முறையை சிந்து நதிகளில் அறிமுகப்படுத்தினார். நீதி சங்கிலி மணி என்னும் புதிய நீதி வழங்கும் முறை வந்து எனக்கு யமுனை நதிக்கரையில் வந்து எனக்கு இவர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஷாலிமர் மற்றும் நிசாத் என்னும் பூத்தோட்டங்களை ஆக்ராவில் உருவாக்கினார். ஆக்ரா கிடையாது, புதுடெல்லியில் வந்து எனக்கு இவர் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஜஹாங்கீர் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். அக்பரால் கைப்பற்ற முடியாத காக்ரா கோட்டையை கைப்பற்றியவர் யாருன்னு கேட்டாக்க அவருடைய மகன் ஜஹாங்கீர் வந்து கைப்பற்றியிருப்பார். 1-4 வந்து சரி. 2, 3 வந்து தப்பாக இருக்குது. என்ன கோட்டைன்னு கேட்டால் காக்ரா கோட்டையை வந்து எனக்கு இவர் வந்து கைப்பற்றியிருப்பார். வாக்கியம் 1, குர்ரம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் ஜஹாங்கீர். யாருன்னு கேட்டாக்க ஜஹாங்கீர் கிடையாது, ஷாஜகான். குர்ரம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்டாக்க ஷாஜகான். வாக்கியம் 2, ஜஹாங்கீரின் மகன் ஷாஜகான். வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டாக்க ஷாஜகான் என்பது சரி. குர்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகானுடைய இயற்பெயராகும். வாக்கியம் 1 தப்பு, ரெண்டாவது வந்து சரி. ஷாஜகான் பற்றி தவறானது. 1592 ஷாஜகான் ஆக்ராவில் பிறந்தார். 1592 வந்து பிறந்திருப்பார். இது வந்து
சரிதான். ஆனால் ஆக்ராவில் பிறக்கல, அவர் வந்து லாகூரில் வந்து பிறந்திருப்பார். லாகூரில் வந்து பிறந்திருப்பார். இவருடைய ஆட்சி காலத்தில் முகலாயர்கள் புகழ் உச்சத்தை எட்டியது. இவருடைய ஆட்சி காலம் முகலாயர் புகழ் வந்து உச்சத்தை எட்டியிருக்கும் என்பது சரிதான். இவருடைய ஆட்சி காலம் முகலாயரின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. ஷாஜகானுடைய ஆட்சி காலம் வந்து முகலாயர் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது என்பதும் சரிதான். ஷாஜகான் ஒரு கைதியான ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபத் அரண்மனையை 8 ஆண்டுகள் கழித்தார். அதாவது ஷாஜகான் வந்து ஒரு கைதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபத் அரண்மனையில் வந்து 8 ஆண்டு வந்து கழிச்சிருப்பார். 8 ஆண்டுகள் வந்து கழிச்சிருப்பார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து மட்டும்தான் தப்பு, ஆக்ரா கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரத்தில் வந்து பிறந்திருப்பார். சூரத்தில் வந்து லாகூரில் வந்து பிறந்திருப்பார். ஃபஸ்ட்டு மட்டும் வந்து தப்பு. வாக்கியம் 1. முகலாய மாமன்னரில் கடைசி அரசர் யாருன்னு கேட்டாங்க ஷாஜகான். கடைசி அரசர் யாருன்னு கேட்டாங்க ஷாஜகான் கிடையாது. முகலாய மன்னர்களில் கடைசி அரசர் யாருன்னாக்க அவுரங்கசீப் தான் வந்து கடைசி அரசராக இருப்பார். வாக்கியம் 2. ஆலம்கீர் உலகை கைப்பற்றியவர். ஆலம்கீர்னாக்க உலகை கைப்பற்றியவர் என்னும் இயற்பெயரை கொண்டவர் யாருன்னு கேட்டாக்க அவுரங்கசீப். அவருடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவுரங்கசீப். ஆலம்கீர் அப்படின்னாக்கா உலகை கைப்பற்றியவர்னு அர்த்தம். அந்த இயற்பெயரை கொண்டவர் யாருன்னாக்கா அவுரங்கசீப். 2வது மட்டும் வந்து சரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷாஜகான் கிடையாது, அவுரங்கசீப் பற்றி தவறானது. வீணை வாசிப்பதில் ஆர்வம் கொண்டவர் என்பதும் சரிதான். இசைக்கலையை தடை செய்தவர் அவுரங்கசீப் என்பதும் சரிதான். உயிர் வாழும் புனிதர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாக்கா அவரும் வந்து அவுரங்கசீப் தான். ஆலம்கீர் நாமா என்ற சுயசரிதை எழுதியிருப்பார்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து தப்பு. சுயசரிதை வந்து அவர் வந்து எழுதலை. 48வது கொஷின். அவுரங்கசீப் வரலாறான ஆலம்கீர் நாமா என்ற நூலை எழுதியவர் இந்திரா பார்த்தசாரதி என்பது தவறு. அவுரங்கசீப்பின் வரலாறான ஆலம்கீர் நாமா என்ற நூலை எழுதியவர் முகமது காசிம் ஃபிர்சா முகமது காசிம் தான் வந்து எழுதியிருப்பார். அவுரங்கசீப் என்ற நாடகத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டாக்க அவர் தான் வந்து இந்திரா பார்த்தசாரதி. அவுரங்கசீப் என்ற நாடகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டாக்க இந்திரா பார்த்தசாரதி. ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. 9வது சீக்கிய குருவான தேஜ் பகதூரை அவுரங்கசீப் கொலை செய்தார். 9வது சீக்கிய குருவான தேஜ் பகதூரை வந்து பாருங்க அவுரங்கசீப் தான் வந்து கொலை செஞ்சிருப்பார். வாக்கியம் 2. சீக்கியர்களை கொண்டு கால்சா என்னும் இராணுவ அமைப்பு ஏற்படுத்திய 10வது சீக்கிய குரு கோவிந்த் சிங் அவுரங்கசீப்பை இறுதி வரை எதிர்த்தார். அவுரங்கசீப்பை வந்து இறுதி வரை எதிர்த்தார் என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. தவறானதை தேர்ந்தெடு. மராத்திய சிவாஜி அவுரங்கசீப் அவைக்கு வருகை புரிந்தார். அவுரங்கசீப் வந்து அவைக்கு வந்து புரிஞ்சிருப்பார். சரிதான். சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் அவுரங்கசீப்பின் மகன் இளவரசர் அக்பர் ஒப்பந்தத்தை ஒன்றை மேற்கொண்டார்கள். இது வந்து இந்த அக்பர் வந்து வேறு, இவர் வந்து 2ஆம் அக்பர். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் அக்பர். இவர் வந்து வேறு. சாம்பாஜியை கைது செய்து கொண்டவர் அவுரங்கசீப். சாம்பாஜி வந்து கைது செய்து கொண்டவர் யாருன்னாக்கா அவுரங்கசீப் என்பதும் சரிதான். அதாவது சிவாஜியுடைய மகனான சாம்பாஜியை வந்து கொன்றவர் யாருன்னாக்கா அவுரங்கசீப் வந்து கொலை பண்ணிகிட்டு இருப்பார். செயின்கான் பூனாவில் முகாமிட்டிருந்த சிவாஜி 600 படை வீரரோடு பூனாவில் நுழைந்து முகலாய படையை தாக்கினார் என்பதும் சரிதான். செயின்கானில் பூனாவில் முகாமிட்டிருந்த சிவாஜி என்பதும் சரிதான். 500 பேர் கிடையாது. சரி, 600 பேர் கிடையாது, 500 பேரோடு வந்திருப்பார். இது வந்து தப்பு. டி ஆப்ஷன் வந்து தப்பு. வாக்கியம் 1. பிற்கால முகலாயர்கள் 12 பேர் ஆட்சி செய்தனர். அவங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 பேர் வந்து ஆட்சி செய்கிறாங்க என்பது சரிதான். பிற்கால முகலாயரின் கடைசி மன்னரான 2ஆம் பகதூர் ஷா 1857 ஆங்கிலேயர்களால் ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார் என்பதும் சரிதான். ரங்கூன் 2ஆம் பகதூர் ஷா யாருன்னு தெரியுதா? பெரும்புரட்சப்போ வந்து அறிவிச்சிருப்பாங்க. அவரை தான் வந்து 2ஆம் பகதூர் ஷா தான் பாருங்க இந்திய மாமன்னரை வந்து அறிவிச்சிருப்பாங்க இல்லையா? அப்புறம் பாருங்க அவர் வந்து ரங்கூனுக்கு வந்து கடத்திட்டு இருப்பாங்க. ரெண்டுமே வந்து சரி. அவுரங்கசீப் பற்றி தவறானது என்ன? சிவாஜியை தக்கான புற்றுநோய் என்று அழைத்தவர். சிவாஜியை வந்து பாருங்க தக்கான புற்றுநோய் என அழைத்தார் வந்து பாருங்க அவுரங்கசீப் தான்.
போதைப் பொருட்கள் இவருடைய காலத்தில் அதிகமாக இருந்தது. போதைப் பொருட்கள் வந்து யாருடைய காலத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னு கேட்டாங்க, அவுரங்கசீப் காலத்தில் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. தரகோ தர்ஷன் என்ற பேரரசர் மணிமாரத்தின் மக்கள் முன் தோன்றும் சடங்கை ஒழித்தார். தரகோ தர்ஷன் என்ற பேரரசர் மணிமாரத்தில் மக்கள் முன் தோன்றும் சடங்கை வந்து ஒழித்தவர் யாருன்னாக்க அவுரங்கசீப்பு தான். 1657 அவுரங்கசீப் தாரகோ தர்ஷனை தோற்கடித்த போர்க்களம் ஷெஹிந்த். 1657 அவுரங்கசீப் தாரகோ தர்ஷனை தோற்கடித்த போர்க்களம் எனக்கு ஷேகேந்த்னு சொல்கிறாங்க. அவரை தோற்கடித்த போர்க்களம் எனக்கு ஷேகேந்த் இல்லை, தார்மட் நேரத்தில் வந்து தோற்கடிச்சிருப்பார். முகலாய நிர்வாகத்தில் இருந்து அதிகாரிகளின் பெயர்களை பொறுத்துக. முகலாய நிர்வாகத்தில் இருந்த அதிகாரிகளின் பெயர்களை வந்து பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. வக்கீல் அப்படின்னு கேட்டால் பிரதம மந்திரி இருந்திருப்பார். வக்கீல்னா பிரதம மந்திரி இருந்திருப்பார். வஜீர் அல்லது திவான் அப்படின்னு வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் துறை இருந்திருப்பார். மீர் ஃபாக்ஸின்னு கேட்டால் இராணுவத்துறை அமைச்சராக வந்து இருந்திருப்பார். குவாஜி அப்படின்னு கேட்டால் தலைமை நீதிபதி வந்து குவாஜி வந்து இருந்திருப்பார். 4321 வந்து வரும். முகலாய நிர்வாகத்தில் இருந்த அதிகாரிகளின் பெயர்களை பொறுத்துக. மீர் சம்மான் அப்படின்னாக்க அரண்மனை நிர்வாகத்தில் கவனித்தல். அரண்மனை நிர்வாகத்தை வந்து கவனிக்கிறது. அடுத்தது சுபேதார் என்னக்க மாகாணங்களை நிர்வாகத்தில் செய்தல். கொத்தவால் அப்படின்னாக்க நகரம் மற்றும் பெருநகரின் நிர்வாகம் செய்தல். சதாஉல் சுதீர் அப்படின்னாக்க அரண்மனை நிர்வாகத்தில் கவனித்தல். அரண்மனை நிர்வாகத்தை வந்து கவனிச்சுக்கிறது வந்து இருப்பாங்க. 3142 வந்து இருக்கும். 3142 வந்து இருக்கும். இஸ்லாமிய சட்டங்களை சதாஉல் சோஹா அப்படின்னு கேட்டாக்க இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது வந்து இருப்பாங்க. 3142 சரி. 3142 வந்து சரி. வாக்கியம் 1. முகலாயர் காலத்தில் குதிரையின் திருட்டை தவிர்ப்புக்காக முத்திரையிடும் முறை பின்பற்றப்பட்டது. முகலாயர் காலத்தில் பார்த்தீங்கன்னா குதிரையின் திருட்டை தவிர்ப்புக்காக முத்திரையிடும் முறை வந்து பின்பற்றிருப்பாங்க. வாக்கியம் 2. இது அக்பர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த முறையை அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்டாங்க, அக்பர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ரெண்டுமே வந்து சரிதான். வாக்கியம் 1. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தோடர்மால். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்க, ராஜா தோடர்மால் என்பது சரிதான். வாக்கியம் 2. இவர் அக்பருடைய நில வருவாய் நிர்வாக முறையை பின்பற்றினார். அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷாவுடைய நில வருவாய் நிர்வாக முறையை தான் வந்து பின்பற்றியிருப்பார். வாக்கியம் 1 வந்து சரி, 2வது வந்து தப்பு. வாக்கியம் 1. தோடர்மாலின் ஜப்த் முறை வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதும் சரிதான். வாக்கியம் 2. ஷாஜகானின் காலத்தில் ஜப்த் முறை தக்கான மாகாணத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிக்கப்பட்டது என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து இருக்கும். வாக்கியம் 1. முகலாய பேரரசர்கள் பழைய யுக்தா முறையை ஜாகீர் என்ற புதிய பெயரில் செயல்படுத்தினர். முகலாய பேரரசர்கள் பழைய யுக்தா முறை வந்து பார்த்தீங்கன்னா புதிய பேரில் வந்து ஜாகீர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சரிதான். ஜாகீர்தாரி, அதுதான் வந்து ஜாகீர்தாரின்னு இருக்கும். வாக்கியம் 2. தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் ஜாகீர்தார்கள் ஆவார்கள். அதாவது தங்களுடைய ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தார்களும் ஜாகீர்தார்கள் என்று அழைக்கப்பட்டனர். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. முகலாயர் காலத்தில் மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி ஹமில் குசார் ஆவார். முகலாயர் காலத்தில் மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி ஹமில் குசார் ஆவார் என்பதும் சரிதான். வாக்கியம் 2. இவருக்கு வந்து பொட்டதார், கணுங்கோ, பட்வரி, முகாத்தம் போன்ற துணைநிலை அதிகாரிகள் வந்து உதவி செய்தனர். ரெண்டுமே வந்து சரிதான். முகலாயர்களை பொறுத்த வரைக்கும் சரி, அவங்களோட நிர்வாகத்தை வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் யார் வந்து அக்பர் அதிகமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஷாஜகான் வந்து பாருங்க புராணக்கிலா. அந்த அக்பர் வந்து இது பண்ணியிருப்பார். ஆனால் புராணக்கிலா வந்து பாருங்க ஷாஜகான் காலத்தில் தான் வந்து அதிகமாக ஃபேமஸாக இருக்கும். தாஜ்மஹால் வந்து கட்டியிருப்பார். டெல்லி செங்கோட்டை வந்து யார் கட்டியது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு அதிகமாக கேட்டிருப்பாங்க. அவங்களுடைய நிர்வாகத்துறை தான் வந்து அதிகமாக வந்து கொஸ்டின் இருக்கும். வாக்கியம் 1. முகலாயர் காலத்தில் நீதிக்கு உதவியவர்கள் தலைமை காசி என்பதும் சரிதான். வாக்கியம் 2. முகலாயர் காலத்தில் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் சுய யூர்கள் என்று அழைக்கப்பட்டன. என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. 61.
வாக்கியம் 1. தீநிலாகி எனும் உரிய சமயத்தை உருவாக்கியவர் முயன்றவர் அக்பர். தீநிலாகி எனும் உரிய சமயத்தை உருவாக்க முயன்றவர் யாருன்னு கேட்டாக்க அக்பர் என்பதும் சரிதான். வாக்கியம் 2. ஷாஜஹான் மற்றும் ஜஹாங்கீர் அக்பருடைய சமய கொள்கையை பின்பற்றினர். ஷாஜஹான் மற்றும் ஜஹாங்கீர் வந்து அக்பருடைய சமய கொள்கையை வந்து பின்பற்றியிருப்பாங்க. ரெண்டுமே வந்து சரிதான். தன்னுடைய அப்பாவுடைய கொள்கையை வந்து பேரனும் பையனும் வந்து பின்பற்றியிருப்பாங்க. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. தீனி ஃபனானா என்ற டெல்லி அரண்மனையை இமாயுன் கட்டினார். தீனி ஃபனானா என்ற டெல்லி அரண்மனையை வந்து இமாயுன் தான் வந்து கட்டியிருப்பார். வாக்கியம் 2. இந்த அரண்மனையை இடித்து அதில் புராணக்கிலா என்பதை கட்டியவர் ஷாஜஹான். இந்த அரண்மனையை இடித்து அதில் புராணக்கிலா என்பதை கட்டியவர் யாருன்னு கேட்டாக்க ஷெர்ஷா வந்து கட்டிடுவார். ஷாஜஹான் கிடையாது, ஷெர்ஷா வந்து கட்டியிருப்பார். வாக்கியம் 1 வந்து சரி 1 வந்து சரி, 2வது வந்து தப்பு. வாக்கியம் 1. அக்பரின் நில வருவாய் திட்டம் சபதி திட்டம் என்று அழைக்கப்பட்டது என்பது சரிதான். வாக்கியம் 2. முகலாயர் காலத்தில் ஃபாஞ்சாரஸ் என்ற சொல் விவசாயிகளை குறிக்கும். முகலாயர் காலத்தில் ஃபாஞ்சாரஸ் என்ற சொல்லு பார்த்தீங்கன்னா விவசாயிகளை கிடையாது, வணிகர்களை வந்து குறிக்கும். ஃபஸ்ட்டு வந்து சரி, 2வது வந்து தப்பு. வாக்கியம் 1. அக்பர் தன் நாட்டு மக்களை தாராளமாக கொள்கையுடன் வந்து அணுகினார் என்பதும் சரிதான். வாக்கியம் 2. அக்பரது ஆசிரியர் அப்துல் லத்தீக். அவருடைய ஆசிரியர் யாருன்னு அப்துல் லத்தீக் அக்பருக்கு அல்-இ-குல் என்ற கொள்கையை போதித்தார். அல்-இ-குல் என்னக்கூடிய கொள்கையை வந்து போதித்திருப்பார். ஆசிரியர் யாருன்னாக்கா அப்துல் லத்தீஃப் வந்து வருவார். ரெண்டுமே வந்து சரி. 65. வாக்கியம் 1. அக்பரின் தீநிலாகியை ஏற்றுக்கொண்டு அக்பரின் அவையில் இருந்த ஒரே இந்து அரசவையினர் ராஜா தொடர்மல் ஆவார். அதாவது அக்பரின் தீநிலாகி கொள்கையை ஏற்றுக்கொண்டு அக்பரின் அவையில் இருந்த ஒரே இந்து அரசவையினர் யாருன்னு கேட்டாக்க அபுல் பாஷில் வந்து இருந்திருப்பார். ராஜா தொடர்மல் வந்து கிடையாது. வாக்கியம் 2. அக்பரின் காலத்தில் இங்கிலாந்து ஆட்சி செய்த ராணி விக்டோரியா மகாராணி. அக்பரின் காலத்தில் இங்கிலாந்து ஆட்சி செய்தவர் யாருன்னு கேட்டாக்க விக்டோரியா மகாராணி என்பது சரி. வாக்கியம் 2 வந்து சரி, ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. முகமது கவான் பற்றி தவறானது. முகமது சரி. மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க செய்தவர் ராணி விக்டோரியா கிடையாது, முதலாம் எலிசபெத் வந்து இருப்பாங்க. தான் வந்து இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு எலிசபெத் வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து இருந்திருப்பாங்க. வாக்கியம் 2மே வந்து தப்பு. முகமது கவான் பற்றி தவறானது. 2ஆம் அலாவுதீன் முகமது ஷா காலத்தில் முகமது கவான் பிரசித்தி பெற்றதாக இருந்தார். 2ஆம் அலாவுதீன் முகமது ஷா காலத்தில் முகமது கவான் பிரசித்தி பெற்றதாக இருந்தார் என்பதும் சரிதான். ஹுமாயூன் காலத்தில் இவர் முதல் மந்திரியாக இருந்தார். ஹுமாயூனுடைய காலத்தில் இவர் வந்து முதல் மந்திரியாக வந்து இருந்திருப்பார். சரிதான். 1481ஆம் ஆண்டு சுல்தானால் முகமது கவான் தூக்கிலிடப்பட்டார். முகமது கவான் வந்து தூக்கிலிடப்பட்டார் என்பதும் சரிதான். தவறானது வந்து எதுவுமே வந்து கிடையாது. வாக்கியம் 1. முகமது கவான் ஒரு மதராசாவை நிறுவி அதில் 3000 கையெழுத்து நூல்களை வைத்திருந்தார். இப்போ ரீசெண்டாக ஒரு கொஷனில் பார்த்துருப்போம். இந்த கொஷின் வந்து பார்த்துருப்போம். யார் வந்து எழுதி 3000 கையெழுத்து வந்து பிரதிநிதியாக வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு கொஷினில் கொடுத்துருப்போம் நான். இது வந்து சரிதான். முகமது கவான் தான் வந்து இருந்திருப்பார். இந்த இடம் உள்ள பகுதி ஃபீடர் ஆகும். இரண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. அக்பர் சாரதா சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். இந்த சாரதா சட்டம் இருக்கு இல்லையா, இந்த சாரதா சட்டத்தோட முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டாங்க அக்பர் தான் வந்து திகழ்ந்திருப்பார். வாக்கியம் 2. இவர் ஆணுக்கு குறைந்தது 18 வயதும் பெண்ணுக்கு 14 வயதும் ஆகிய தீர்மானித்து குழந்தை திருமணத்தை குறைக்க நடவடிக்கை மேற்கொண்டார் என்பதும் சரிதான். ஆணுக்கு 18 வயசும் பொண்ணுக்கு 14 வயசும் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான் பண்ணியிருப்பார். ரெண்டுமே வந்து சரி. தவறானதை தேர்ந்தெடு. அமீர் குஷ்ரவின் அக்பர்நாமா 3 பாகத்தை கொண்டுள்ளது. இந்த அக்பர்நாமான்றது எழுதியவர் என்னன்னாக்கா அமீர் குஷ்ரு கிடையாது, அபுல் பாசில் வந்து எழுதியிருப்பார். அது வந்து 3 பிரிவாக இருக்கும், 3 பாகமாக வந்து இருக்கும். முதல் பாகம் அக்பரின் முன்னோர்களை பற்றியது. அக்பருடைய முன்னோர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. 2ஆம் பாகம் அக்பர் ஆட்சி பற்றி விவரிக்கும், அக்பருடைய ஆட்சி பற்றி விவரிச்சிருக்கும். 3ஆம் பாகம் ஐனி அக்பரின் தனி தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. 3 தலைப்பாக வந்து இருக்கும்.
அக்பரின் கட்டடங்களில் தவறானது எது? திவான் இ காஸ், திவான் இ ஹாம், பஞ்ச் மஹால், ரங் மஹால், சலீம் சிஸ்டியின் கல்லறை, புலந்தர் வாசா இதெல்லாம் கட்டியிருப்பார். பீகாரில் சாசரம் என்னும் பகுதியில் உள்ள கல்லறை மடம், பார்த்தீங்கன்னா அக்பர் கட்டியிருக்க மாட்டார், ஷெர்ஷா தான் கட்டியிருப்பார். அப்போது டி ஆப்ஷன் மட்டும் தப்பு. வாக்கியம் 1, அக்பரின் கல்லறை சிக்கந்தராவில் உள்ளது. அக்பரின் கல்லறை எங்கே இருக்குன்னு சிக்கந்தராவில் இருக்கும். இதன் கட்டிடப் பணிகளை நிறைவு செய்தவர் அவருடைய மகன் ஜஹாங்கீர் முடிச்சிருப்பார். ரெண்டுமே சரி. தவறானதை தேர்ந்தெடு. ஷாஜஹானாபாத் என்ற நகரை டெல்லியில் உருவாக்கினார். ஷாஜஹானாபாத் என்ற நகரை டெல்லியில் உருவாக்கியிருப்பார். சரிதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1639 செங்கோட்டை கட்டியிருப்பார். 1639 கட்டியிருப்பார். சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்ட கோட்டை செங்கோட்டை. அது ஏன் செங்கோட்டை அப்படிங்கிறதுக்கா சிவப்பு நிற கற்களால் கட்டியிருப்பாங்க. லால் குயிலா என்று அழைக்கப்படும் கோட்டை கோல்கொண்டா கோட்டையாகும். லால் குயிலா என்று அழைக்கக்கூடிய கோட்டை இந்த செங்கோட்டை தான். கோல்கொண்டா கோட்டை கிடையாது. இந்த செங்கோட்டை தான் லால் குயிலான்னு சொல்லி அழைப்பாங்க. அப்போது 4th தப்பாக இருக்குது. தவறானதை தேர்ந்தெடு. தாஜ்மஹால் முகலாய கட்டிடங்களின் சிறப்புமிக்க வடிவமாகும். முகலாய கட்டிடங்களின் சிறப்புமிக்க கட்டிடமாகும் என்பது சரிதான். தாஜ்மஹால் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ளது. தாஜ்மஹால் கங்கை கிடையாது, யமுனை நதிக்கரையில் தான் தாஜ்மஹால் அமைஞ்சிருக்கும். உஸ்தாத் இஷா என்பவர் தாஜ்மஹாலை வடிவமைத்திருப்பார். தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யாருன்னாக்கா உஸ்தாத் இஷா தான் வடிவமைச்சிருப்பார். தாஜ்மஹாலை கட்டி முடிக்க எடுத்துக்கொண்ட காலம் 18 ஆண்டுகள். தாஜ்மஹாலை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 18 வருஷம் கட்டியிருக்காங்க. 18 வருஷம் கட்டியிருக்காங்க. 74வது கொஷின், தவறானதை தேர்ந்தெடு. கட்டிடக்கலையின் தந்தை மற்றும் பொறியாளர் பேரரசன் என்று அழைக்கப்படுவர் ஷாஜகான். கட்டிடக்கலையின் தந்தை மற்றும் பொறியாளர் பேரரசன் என்று அழைக்கப்படுவர் ஷாஜகான் என்பது சரிதான். ஆக்ராவில் உள்ள முத்து மசூதியை ஷாஜகான் கட்டினார். ஆக்ராவில் உள்ள முத்து மசூதியை ஷாஜகான் தான் கட்டியிருப்பார். டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜிம்மா மசூதி பார்த்தீங்கன்னா ஷாஜகான் தான் கட்டியிருப்பார். டெல்லியில் இருக்கக்கூடிய ஜிம்மா மசூதி இவர் தான் கட்டியிருப்பார். ஷாஜகான் ஜிம்மா மசூதி கட்ட பயன்படுத்தப்பட்ட அடிப்படையான பொருள் வெள்ளை பளிங்கு கற்கள். பார்த்தீங்கன்னாக்கா தாஜ்மஹாலுக்கு யூஸ் பண்ணியிருப்பார். இந்த ஜிம்மா மசூதியும் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு மணல்கள் கட்டியிருப்பார். சிவப்பு மணல்களை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பார். மணலை வச்சு கட்டியிருப்பார். அப்போ டி ஆப்ஷன் தப்பு. வாக்கியம் 1, கடல் செல்கலன் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் ஷாஜகான். கடல் செல்கலன் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் யாருன்னாக்கா ஷாஜகான் என்பது சரிதான். வாக்கியம் 2, தாஜ்மஹால் சிவப்பு மலர்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாகும். தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாகும். 1 சரி, 2வது தப்பு. தவறானதை தேர்ந்தெடு. ஷாஜகான் காலத்தில் விலை உயர்ந்த நவரத்தின கற்கள் பதிக்கப்பெற்ற மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா மயிலாசனம் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த நவரத்தின கற்களை வச்சு பதிச்சு பண்ணியிருப்பாங்க. இது சரி. கோகினூர் வைரத்தை எடுத்துச் சென்றவர் நாதிர் யாருன்னாக்கா நாதிர் ஷா என்பதும் சரிதான். ஷாஜகான் காலத்தில் உருவாக்கப்பட்ட மயிலாசனம் நாதிர் ஷாவால் எடுத்துச் செல்லப்பட்ட ஆண்டு 1739. நாதிர் ஷா தான் இந்த மயிலாசனத்தை 1739 திருட்டு போயிருப்பார். 1739 ஆண்டு பெர்ஷிய மன்னர் நாதிர் ஷா இந்தியாவின் மீது படையெடுத்த பொழுது இந்தியாவின் ஆட்சி செய்த முகலாய மன்னர் ஃபாரக் ராயர் கிடையாது, முகமது ஷா. இந்த நாதிர் ஷா யாருன்னு கேட்டாக்க பெர்ஷிய மன்னர் வருவார். எப்போன்னு கேட்டால் 1739 வருவார். இவர் தான் முகலாயர் எதிர்த்து இந்த மயிலாசனத்தெலாம் திருட்டு போயிடுவார். டி ஆப்ஷன் தப்பு. ஃபாரக் ராயர் கிடையாது, அவர் முகமது ஷா தான் இருந்திருப்பார். 77வது கொஸ்டின், வாக்கியம் 1, தங்கள் சுயசரிதை எழுதிய 2 முகலாய அரசர்கள். தங்களுடைய சுயசரிதை எழுதிய முகலாய 2 அரசர்கள் யாருன்னாக்கா பாபர் மற்றும் ஷாஜகான் 2 பேர் எழுதியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாபர் மற்றும் ஜஹாங்கீர் எழுதியிருப்பாங்க. ஷாஜகான் கிடையாது, பாபர் மற்றும் ஜஹாங்கீர் எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு தப்பு. வாக்கியம் 2,
முகலாயர் காலத்தில் வங்கி பணிகள் பெரும்பாலும் இரஃப்கன், சாதிக்வர், மகாஜன்கால் செய்யப்பட்டன என்று கஜன்ராஹின் குலாத் உல் தவாரிக் என்ற குறிப்புகள் கூறுகின்றன. இவருடைய குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வங்கியெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து சரிதான். ஃபஸ்ட்டு மட்டும் எனக்கு பாகவர் மற்றும் ஜஹாங்கீர் வந்து வரணும். ராஜா கானின் வரலாற்று குறிப்புகளை எழுதியவர்கள் தவறானவர். ராஜா கானுடைய வரலாற்று குறிப்புகளை எழுதியவர்கள் தவறானவங்க யார்? அனுப் சித்திரம் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. ஃபெர்னியர், ட்ரவேனியர், மனுஷி இவங்களாம் வந்து ராஜாக்களுடைய வரலாற்று குறிப்பை வந்து எழுதியிருப்பாங்க. ஷாஜகான் அவையை அலங்கரித்த இந்து ஓவியர்கள் தவறானவர்கள். ஷாஜகான் அவையை அலங்கரித்த இந்து ஓவியர்கள் வந்து தவறானவர்கள். முகமது நாதிர் இவங்க வந்து இந்து கிடையாது. மீதெல்லாம் எனக்கு அனுப் சித்திரம், கல்யாண் தாஸ், சிந்தாமணி இவங்கெல்லாம் வந்து எனக்கு இந்து ஓவியர்கள். தவறான இணையை தேர்ந்தெடு. ஜாஹிதீன் பாபர் உலகை கைப்பற்றியவர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜாஹிதீன் பாபர்ன்றது வந்து உலகை கைப்பற்றியவர் என்று அர்த்தம் கிடையாது. இது வந்து பாபருடைய இயற்பெயர் வந்து கிடையாது. ஷாஜகான் பனக்கு உலகின் அரசர் என்று அழைக்கப்படுவார். ஷாஜகான் வந்து உலகின் அரசர் என்று அழைக்கப்படுவார். ஷாஜி ஃபான்ஸ்லே என்பவர் பனக்க சிவாஜியுடைய தந்தை வந்து இருப்பார். அக்பரின் பாதுகாவலர் அவருடைய மாமா ஃபைரம் கான். அப்போ ஏ மட்டும் வந்து தப்பு. தவறான இணையை தேர்ந்தெடு. பாபர் ட்ரக்டிஃபருக்கு வந்து கிடையாது. அவர் வந்து பனக்க அவருடைய தலைப்பிலேயே கிடையாது. ஹிமாயூன் பனக்க ஃபைரம் கான் வந்து இருப்பார். அதாவது ஹிமாயூனுக்கு அடுத்தது அவருடைய மகன் வர்றார் இல்லையா அக்பர், அவர்கிட்டையும் எனக்கு ஃபைரம் கான் வந்து இருந்திருப்பார். 2 பேர்கிட்டையும் இருந்திருப்பார். ஜஹாங்கீர் சவாஜ் ஜெய்ஸ்விங் வந்து இருந்திருப்பாங்க. அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்வத் சிங் வந்து இருந்திருப்பாங்க. ட்ரக்டிஃபருக்கு மட்டும் வந்து கிடையாது. பாபருக்கு வந்து கிடையாது. தவறானதை தேர்ந்தெடு. ஹிமாயூன் நாமாவை தொகுத்தவர் குல்ஃபதன் பேகம் என்பது சரிதான். ஃபதனி பார்த்தீங்கன்னாக்கா பகவத புராணத்தை பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பார் என்பதும் சரிதான். வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரிதான். தோடர்மல் பாகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் என்பது தவறு. ஷஜித் இப்ராஹிம் சர்கித் என்பவர் வேதத்தை மொழிபெயர்த்தனர். என்பவர் ஹிந்த் என்ற வேதத்தை வந்து பனக்க மொழிபெயர்த்திருப்பார் என்பதும் சரிதான். சி மட்டும் வந்து தப்பு. வாக்கியம் 1. அபுல் ஃபைசி ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தனர். அபுல் ஃபைசி பனக்க ராமாயணத்தை மற்றும் மகாபாரதத்தை வந்து பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பார் என்பதும் சரிதான். வாக்கியம் 2. தாரஷ்கோ என்ற முகலாய இளவரசின் படத்தொகுப்பு இன்றும் பார்த்தீங்கன்னாக்கா லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நோட்டில் பாதுகாக்கப்படுகிறது. தாரஸ்கோடைய முகலாய இளவரசனுடைய படத்தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் லண்டனில் வந்து வச்சுட்டு தான் இருக்காங்க. ரெண்டுமே வந்து சரி. தவறான இணையை தேர்ந்தெடு. உங்களுக்கு குரூப் 4 இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் மாடல் கொஸ்டின் 50 கொஸ்டின் தரேன் இல்லையா. ஃபஸ்ட்டு கொஸ்டினே உங்களுக்கு நான் வந்து என்ன தரப்போகிறேன்னாக்கா லாஸ்ட் இயர் நடந்த 2022 கொஸ்டின் தான் வந்து கொடுக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன் நான் இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிறேன், ஏன் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரிய போகுது. ஏன்னா கொஸ்டினை நீங்கள் அந்த பேட்டர்னை பார்த்தா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த பேட்டர்னை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். தவறான இணையை தேர்ந்தெடு. ஹிக்மத் உத்தோலா கல்லறை வந்து நூர்ஜஹான் வந்து கட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூர்ஜஹான் வந்து இருக்கும். சம்பலில் உள்ள மசூதி பார்த்தீங்கன்னா பாபர்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜிம்மா மசூதியை கட்டிவிட்டு ஷாஜகான் வந்து கட்டியிருப்பார். பானிப்பட்டில் உள்ள காவலிபாத் மசூதி வந்து அவுரங்கசீப் வந்து கட்டலை. மசூதி வந்து கட்டலை. இது வந்து பார்த்தீங்கன்னா 4th தான் வந்து தப்பாக இருக்குது. 1526 ஆண்டு நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் டேஷை திறம்பட பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றார். பீரங்கி படையை பயன்படுத்தினால்தான் தான் வந்து வெற்றி பெற்றிருப்பார். கடைசி புராண காக்ரா போரில் பாபர் எதிராக போரிட்டவர் யார்? பாபருக்கு எதிராக யாருக்கு எதிராக வந்து போரிட்டாருன்னாக்கா ஆப்கானியருக்கு எதிராக வந்து போராட்டியிருப்பார். ஏன்னா ஷெர்ஷா சூரியெல்லாம் வந்து ஆப்கானியர் தானே. தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சவுசா போரில் வெற்றி பெற்றவர் யார்? வெற்றி பெற்றவர் பண்ணாக்க ஷெர்கான் வந்து வெற்றி பெற்றிருப்பார். நில உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. முறை வந்து பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு முறை வந்து ஜாகீர்தாரி. அக்பரின் நிதி நிர்வாகம்
நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. யாருடைய நிர்வாக முறையை வந்து பின்பற்றி அமைக்கப்பட்டதுனாக ஷெர்ஷாவுடைய முறையை வந்து பின்பற்றியிருப்பார். இளவரசர் குஷுவுடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் டேஷ் ஆவார். குரு தேஜ் பகதூர். குரு தேஜ் பகதூரும் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருப்பாங்க, மரண தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க. தனது ஆட்சியின் போது ஜிசியா வரியை மீண்டும் விதித்தவர் யார்? ஜிசியா வரியை மீண்டும் விதித்தவர் யார்? அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுல்தான் காலத்தில் இருக்கும் ஜிசியா வரி. அடுத்தது அக்பர் வந்து நீக்கிடுவார். திருப்பும் பார்த்தீங்கன்னாக்கா அவுரங்கசீப் வந்து ஜிசியா வரி வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். திருப்பி வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். அவுரங்கசீப் தான் வந்து எடுத்து வந்திருப்பார். கப்பலில் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலே கண்டறிந்த முதல் அரசர் யாவர்? 92வது அக்பர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். டேஷ் என்ற தான்சேனியை அக்பர் வந்து ஆதரித்திருப்பார். தான்சேன் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் கிடையாது, ஆக்ராவை சேர்ந்த அவர் வந்து இப்போ ஆக்ராவை சேர்ந்தவர் கிடையாது, குவாலியரை சேர்ந்த தான்சேன் அக்பரை வந்து ஆதரிச்சிருப்பார். அக்பரால் வந்து ஆதரிக்கப்பட்டிருப்பார். பாதுஷா நாமா என்பதன் வாழ்க்கை குறிப்பு. பாதுஷா நாமா என்பது யாருடைய வாழ்க்கை குறிப்பு? டேஷுடைய வாழ்க்கை குறிப்பு. ஹிமாயூன். ஒரு ஜோதிட ஆய்வு நூலாகும். டேஷ் ஒரு ஜோதிட ஆய்வு நூலாகும். தசிக நிலகந்தி. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? குமரி குருபரர். தவறான கூற்றினை கண்டுபிடி. இந்திய, பாரசீக மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் பாணியில் முகலாயரின் கட்டிடக்கலை மறு வடிவமாக தாஜ்மஹால் உள்ளது என்பதும் சரிதான். அக்பரது புதிய தலைநகரான ஆக்ரா மற்றும் அதை சுற்றி சுவர்களில் பல எழுச்சியூட்டும் கட்டடங்கள் உள்ளன என்பதும் சரிதான். மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது என்பது தவறானது. சிவப்பு நிற மன்னர்களால் வந்து கட்டப்பட்டிருக்கும். புராணக்கிலா ஒரு உயர்ந்த கோட்டையாகும் என்பது சரிதான். அப்போ சி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. 98வது கொஷின். தவறான கூற்றினை கண்டுபிடிக்கும். ஒவ்வொரு மண் சப்தாரும் 1 முதல் 10,000 வரையிலான படைவீரர்களை கொண்டிருக்க வேண்டும் என்பது ஜாட்டுகள் தீர்மானித்தனர் என்பது சரிதான். ஷெர்ஷாவின் நாணய முறை ஆங்கில நாணய முறைக்கு அடித்தளமிட்டது. ஷெர்ஷாவுடைய நாணய முறை ஆங்கில நாணய முறைக்கு வந்து அடித்தளமிட்டது என்பது தப்பு. ஏன்னா ஷெர்ஷாவுடைய நாணய முறை வந்து நம்ம இந்தியில் தான் எடுத்துட்டோம். அவங்க வந்து இது பண்ணல, நம்ம அவங்களுக்கு வந்து பர்மிஷன் தான் கொடுத்தாங்க. அப்போது வந்து இது வந்து தப்பு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. முகலாயருக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் இடையே நடைபெற்ற ஹால்டிகாட் போர் மிக கடுமையான இறுதிப் போராகும். முகலாயருக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் இடையே நடைபெற்ற ஹால்டிகாட் போர் மிக கடுமையான இறுதிப் போராகும் என்பது சரிதான். சீக்கிய புனித நூலான குரு கிரந்த சாஹிப் குரு அர்ஜுன் தேவரால் எழுதப்பட்டது. குரு கிரந்த சாகிய குரு அர்ஜுனால் யார் எழுதுன்னு கிடையாது, குரு அர்ஜுன் தேவால் வந்து தொகுக்கப்பட்டது என்பது சரி. பின்வரவற்றில் சரியான கூற்றினை கண்டுபிடி. ராணா சங்காவிற்கும் மூர்கானுக்குமான வலிமை வாய்ந்த படைகள் பாபரின் சக்தி வாய்ந்த படையை எதிர்த்து கொண்டு பாபர்கள் வந்து வரவே கிடையாது. அப்போ இது வந்து தப்பு. கன்னோசி போருக்கு பின் அக்பர் நாடு இல்லாத ஒரு இளவரசன். கன்னோசி போர் வந்து அக்பரிடையே வந்து நடைபெறல, பாபர்கிட்ட தான் வந்து நடந்திருக்கும். அப்போ ரெண்டுமே வந்து தப்பாக இருக்குது, ரெண்டுமே வந்து தவறு. பின்வரவற்றில் சரியான கூற்றினை கண்டுபிடிக்க. ஷெர்ஷா மேற்கில் உள்ள சிந்து முதல் வங்காளத்தில் உள்ள சோழர்கள் வரையான கிராண்ட் ட்ராங்க் சாலையை வந்து சீர்படுத்தினார். சிந்துலேருந்து கிடையாது, சிந்துலேருந்து வங்காளத்துலலாம் கிடையாது, சோழர்கள் வரையெல்லாம் கிடையாது. இது வந்து தப்பு. அக்பர் தனது மிகப்பெரிய படையெடுப்புகளின் மூலமாக மாபெரும் பேரரசிற்கு அடித்தளம் இட்டார் என்பதும் தப்பு. இரண்டுமே வந்து தவறானவை. வந்து ராஜபுத்திர கொள்கை வந்து பின்பற்றிருப்பார். கல்யாணம் மூலிமா வந்து நாட்டை வந்து இணைச்சிருப்பார் அக்பர். கூற்று. பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றிருப்பார். காரணம் பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தியதால். ரெண்டுமே வந்து சரியான விளக்கமாகும். கூற்று. அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதியில் முகலாய பேரரசின் அழிவு ஆரம்பமாயிற்று என்பதும் சரிதான். காரணம் அவுரங்கசீப் தக்கான அரசிடம் நட்புறவாக இருந்தார் என்பதும் சரிதான். ஆனால் கூற்றுக்காலம் 2 சரியாக இருந்தாலும் சரியான விளக்கம் வந்து அமையலை, விளக்கம் வந்து அல்ல. கீழ்கண்டவுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? பாஸ்கர ஷாரியா நீதிநெறி விளக்கம் என்பது தப்பு.
மீது அமிர்தமாலை பண்ணிக்க கிருஷ்ணதேவரால் எழுதப்பட்டிருக்கும். ஜனகத்தா பண்டிதர் வந்து ரஷக்தரா, அல்லா சனி ஃபெத்தனை வந்து மரு சத்ரான்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். அப்போ ஏ மட்டும் தப்பாக இருக்குது. பொறுத்துக. அபுல் பசில் பண்ணாக்க அக்பர் அவர் எழுந்திருப்பாங்க. ஜிம்மா மசூதி வந்து ஷாஜகானால் வந்து கட்டப்பட்டிருக்கும். பாதுஷாஹி மசூதி அவுரங்கசீப்பால் கட்டப்பட்டிருக்கும். புராணக்கிலா வந்து பண்ணாக்க ஷெர்ஷாவில் வந்து கட்டப்பட்டிருக்கும். 2413 இந்தியாவின் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படிங்கிறத பாபர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் பாபர் வந்து தோற்கடித்தார்? பாபர் வந்து எதில் வந்து தோற்கடித்தாருங்க? ஆல்டிகாட். ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அழித்தார்? ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை வந்து அழிச்சிட்டு அங்கே வந்து பின்னாக்கா புராணக்கில் வந்து கட்டியிருப்பாருங்கனாக்கா ஹுமாயூனுடைய கோட்டையை வந்து இடிச்சிட்டு தான் புராணக்கில் வந்து கட்டியிருப்பார். மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ரஜத் தொடர்மல். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ராணா பிரதாப் சிங்கின் குதிரையின் பெயர் என்ன? அது வந்து இப்போ எனக்கு சேத்தக். அதனுடைய பேர் வந்து சேத்தக்னு சொல்லியிருக்கோம். ஃபதேபூர் சிக்ரியில் உள்ள டேஷ் அரங்கில் அனைத்து சமய வல்லுநரும் கலந்துரையாடினர். எங்கனக்க இஃபாகத் கானா இடம் வரும். அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபி துறவி யார்? சலீம் சிஸ்டி வந்து வருவார். ஜப்தி என்னும் முறை டேஷ் ஆட்சி காலத்தில் தக்கான மகனுக்கு நீடிக்கப்பட்டது. ஷாஜகான் காலத்தில் தான் வந்து தக்கான காலம் வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கும். டேஷ் வரியில்லா நிலங்கள் மத வல்லர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன. சுய உருக்கா என்று அழைக்கப்பட்ட வரியில்லா நிலங்கள் வந்து மத வல்லுநர்களுக்கும் சமய நிறுவனங்களுக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. பொறுத்துக. பாபர் வந்து சந்தேரி ஃபோர். அடுத்து துர்காவதி பண்ணிக்க மத்திய மாகாணம். ராணி சந்த் பிவி அகமது நகர் வந்துருவாங்க. அடுத்து தீன் இலாகியை பின்பற்றியாருன்னாக்கா அக்பர் வந்து பின்பற்றி இருப்பார். ராஜா மான்சிங் வந்து அஷ்டதி கஜங்களில் வந்து ஒரு பர்சனாக வந்து இருந்திருப்பார். 45132. சரியா தவறா? பாபர் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசரான ஃபர்காவை பரம்பரை சொத்தாக பெற்றார். ஒரு சிறிய அரசான ஃபர்காவை பரம்பரை சொத்தாக பெற்றார் என்பதும் சரிதான். ஹுமாயூன் 1565 டெல்லியை கைப்பற்றினார். 1565 கிடையாது, 56 வந்து கைப்பற்றியிருப்பார். அப்போ வந்து தப்பு. அவுரங்கசீப் ராஜபுதன பெண்ணை திருமணம் செய்தார். அவுரங்கசீப் வந்து கிடையாது, அக்பர் தான் வந்து ராஜபுதன பெண்ணை வந்து திருமணம் செஞ்சிருப்பார். இதுவும் வந்து தப்பு. தன் மகன் குஷ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் வந்து உத்தரவிட்டிருப்பார் என்பதும் சரிதான். அவுரங்கசீப் காலகட்டத்தில் முகலாய கட்டிடங்களை சிறப்பு பெற்றது. அவுரங்கசீப் கிடையாது, ஷாஜகான் காலகட்டத்தில் வந்து புகழ் பெற்றிருக்கும். அப்போ இது வந்து தப்பு. கூற்று. ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினார் என்பதும் சரிதான். காரணம், ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கினார் என்பதும் சரிதான். சரியான விளக்கமும் ஆகும். கூற்று. அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு வந்து அவப்பெயர் வந்து ஏற்பட்டது என்பதும் சரிதான். காரணம், அவுரங்கசீப் இந்துக்கள் மீது மீண்டும் ஜிசியா வரியை வந்து விதிச்சிருப்பார். பாதயாத்திரை வரியை வந்து விதிச்சிருப்பார். யாருன்னா அவுரங்கசீப் தான் வந்து விதிச்சிருப்பார். சரியான விளக்கமாகும். ரெண்டுமே வந்து சரியான விளக்கமாகும். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. கம்ரான் ஆப்கானியரின் மகன் ஆவார். ஹசன் ஷூரி பீகாரில் உள்ள சசானின் ஆட்சியாளர் ஆவார். என்பதும் சரிதான் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். அக்பர் இந்துக்களின் மீதான ஜிசியா மற்றும் பாதயாத்திரை வரியை ரத்து செய்தார் என்பதும் சரிதான். அவுரங்கசீப் தனது 3 சகோதரரை கொண்டுவிட்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். சரி, இதில் வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஜிசியா வரி மட்டும்தான் கேன்சல் பண்ணியிருப்பார். பாதயாத்திரை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அவுரங்கசீப் வந்து போட்டிருப்பார். அவுரங்கசீப் வந்து பாதயாத்திரை வரியை வந்து போட்டிருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. இந்துக்கள் மீதான ஜிசியா வரி மட்டும்தான் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அவுரங்கசீப் வந்து பண்ணிக்க தன்னுடைய 3 சகோதரரை வந்து கொண்டு விட்டு தான் ஆட்சிக்கு வந்து வந்திருப்பார். 3 சகோதரரை கொண்டு விட்டு தான் ஆட்சிக்கு வந்து வந்திருப்பார். இது வந்து சரிதான். இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகனான சாம்பாஜியோடு தக்காணத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டார். இளவரசர் அக்பர், அதாவது 2ஆம் அக்பர் வந்து ஒருவர்.
இவரும் சாம்பாஜியோடைய சிவாஜியோடைய மகனான சாம்பாஜியோடைய மகன் தக்காணத்தில் வந்து ஒப்பந்தம் செஞ்சுருப்பாங்க. அப்போது 1, 3, 4 வந்து சரி, 2வது மட்டும் வந்து தப்பு. கால வரிசைப்படி போர்களை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்து கன்வா போர் வரும், அடுத்தது சந்தேரி போர் வரும், அடுத்தது சௌச்சா போர், அடுத்தது கன்னௌசி போர் வந்து வரும். 1, 4, 2, 3. கீழ்காணும் நிர்வாக பிரிவை இறங்கு வரிசையில் எடுத்துக்க. இறங்கு வரிசையில் வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க. இறங்கு வரிசையில் எப்படின்னாக்கா சுபா, ஃபர்கானா, சார்கார் ரிவர்ஸில் வந்து எழுதணும். பொறுத்துக தந்தை மற்றும் மகனை வந்து பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. அக்பருடைய மகன் யார்? ஜஹாங்கீர். அக்பருடைய மகன் பண்ணுங்க ஜஹாங்கீர். தௌலத் கான் லோடியுடைய மகன் யாருன்னாக்க தில்வார் கான். ஹசன் சூரியுடைய மகன் பண்ணுங்க ஷெர்ஷா வந்து வருவார். பாபருடைய மகன் பண்ணுங்க ஹுமாயூன் வருவார். உதய் சிங்குடைய மகன் யாருன்னாக்க ராணா பிரதாப் சிங். 5, 4, 1, 3, 2. 112 கொஷின் முடிஞ்சதுங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்து தமிழ் வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி. இதே டைம் ஆகிடுச்சு. அடுத்த கிளாஸில் வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி வந்து நான் கொடுக்குறேன். எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கரெக்டாக டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.